இதயம் wishes you a very happy new year. 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். இதயம் wishes you a very happy new year. தோகை மயில் உலவும் கந்தன், சுடற்கரத்திருக்கும் வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை, வணங்குவது எமக்கு வேலை. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செஞ்சல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை, காதலால் கூப்புறுதம் கை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தில் ஊர்தோறும் நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவுடைய தலைமை இடமாக சென்னை மாநகரிலே நடைபெறுகின்ற 48வது புத்தக திருவிழாவிலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்து என்னை வரவேற்று இங்கே சிறப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பப்பாசினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு சேது சுக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உட்கார்ந்து அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வரவேற்பு நல்கி நம்மை அன்போடு வரவேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற பப்பாசினுடைய மேலாள் தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயா வைரவன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நன்றி உரை கூற இருக்கின்ற நம்முடைய செயற்குழு உறுப்பினர் திரு பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்து, நான் வாசிக்க தொடங்கிய காலத்திலிருந்து விடாமல் படித்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பட்டியல் என்று வைத்தால் அதில் மாலன் அவர்களுக்கு தனியிடம் உண்டு. அவரை எப்போதும் நான் விடாமல் வாசித்து கொண்டிருப்பவன். அதோடு மட்டுமில்லை, நானும் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். கையெழுத்து பத்திரிகை கூட நடத்தியிருக்கிறேன். அப்படி நான் கையெழுத்து பத்திரிகை நடத்துகிற போது சாவியிலே ஒரு போட்டி வைத்தார்கள். தமிழ்நாட்டு கையெழுத்து பத்திரிகைன்னா என்னன்னு இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு சரியாக தெரியாது. நான் ஒரு தடவை ஒரு பேட்டியில் நான் கையெழுத்து பத்திரிக்கை நடத்துகிறேன்னு சொன்னேன். அந்த பேட்டி எடுத்த அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எத்தனை பிரதி அச்சிட்டு வைக்கணும்னு கேட்டாங்க. ஐயோ, கையெழுத்து பிரதின்னா அச்சிடுறது இல்லைங்க, கையிலேயே எழுதுறது, அதான் கையெழுத்து பிரதி. கார்பன் வச்சு எழுதுவோம். படம் போட தெரிஞ்சவங்க படம் போடுவாங்க, அதே மாதிரி அழகாக எழுதுறவங்க எழுதுவாங்க. அந்த ஒரு 5 புத்தகம் வந்தால் பெரிய ஆச்சரியம். அப்படி கையெழுத்து பத்திரிக்கை நடத்தினேன். அதுக்கு பேர் கலை ஓசைன்னு பேர் வச்சுருந்தேன் நான். அப்போ சாவி என்ன பண்ணார்னா, சா விஸ்வநாதன் அவர்கள், ஏன்னா முழுவதும் கேட்டுட்டு கடைசி வரைக்கும் அது யாருன்னு தெரியாமல் போச்சுன்னு சொல்லக்கூடாது. சா விஸ்வநாதன் அவர்கள் யாருன்னு கேட்டால், திரையுலகத்தில் ஸ்ரீதர், அதே போல் பாலச்சந்தர், பாரதி ராஜா போல எழுத்தாளர் உலகில் நல்ல எழுத்தாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் எழுத்தாளர் சா விஸ்வநாதன் அவர்கள் தான் உண்டு. அவர் எழுதின வாஷிங்டனில் திருமணம்னு ஒரு புத்தகம் நீங்கள் தொடர் அது காலத்தில் படிச்சிருப்பீங்க. பின்னாடி புத்தகமாக கூட வந்தது, பிறகு நாடகமாக வந்தது, அதை படமாக கூட எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. குறும்படமாக மாதிரி எடுத்தாங்க போட்டிருக்கு. அதை நிறைய மாறுதல் பண்ணிவிட்டு சாவிகிட்ட போட்டு காமிச்சாங்களாம். இதில் உங்கள் பேரை போட்டுக்கிறோம்னு போடுங்க, நீங்கள் மாற்றிருக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாரான் ஒரே வார்த்தையில். இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் காலத்தில் நல்ல எழுத்தாளர்களை அறிமுகம் பண்ணுற போது ஐயா மாலன் அவர்கள், பாலகுமாரன் அவர்கள், சுப்பிரமணிய ராஜ் அவர்கள் போன்ற எழுத்தாளர்களெல்லாம் உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் ஒரு அருமையான வேலை செஞ்சார். நல்ல வேலை நிறுத்திட்டாங்க. ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் கை தட்டுங்க, அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கையெழுத்து பத்திரிகை நடத்தக்கூடியவர்களுடைய பிரதிகள்லாம் அனுப்புங்க.
அதில் நல்ல பிரதிக்கு நாம் வந்து அவங்களுடைய பேர் போட்டு பரிசு கொடுப்போம்னு சொல்லி நம்முடைய எழுத்தாளர் பாலன் அவர்களுடைய தலைமையில் தான் அது செஞ்சாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரிகையில் ஏன் பத்திரிக்கையும் ஒன்று நான் நடத்துனது. அது ஏன் பத்திரிக்கைன்னு ஏன் சொல்கிறது தெரியுமா? 32 பக்கம் நான் தான் எழுதுவேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வேறு வழி என்ன, யார் யார்கிட்ட கேட்குறது, அதனால் எழுதுறது உண்டு. அப்போ எனக்கு அவங்க ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தாங்க. புதிய பத்திரிக்கை ஒன்று தொடங்க போகிறோம், திசைகள். அவர் தொடங்கின அந்த பத்திரிகையினுடைய பேர் வந்து திசைகள். அந்த பத்திரிகையில் உங்களை போன்ற இளைஞர்கள் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எழுதினார். நான் இன்றைக்கும் அந்த கடிதத்தை வைத்திருக்கிறேன், உங்களுடைய கையெழுத்தோடு அதை நான் வச்சிருக்கிறேன். அதே போல் என்னுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தினார்கள். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டார். அப்போ அவர்கள் அருமையாக தொடர்ந்து பேசி என்னை ஊக்குவித்தார்கள். இப்போ நான் உள்ளே வர்றப்போ கூட சொன்னாங்க, மாணவர்கள் தான் லேட்டாக வருவாங்க, இப்போ ஆசிரியர் லேட்டாக வர்றாருன்னு. நான் மாணவன் தாங்க, இன்னும் படிக்கிறேன்ல, இப்போ கூட நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதனால் விடாமல் படிச்சுட்டு இருப்பேன். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய அந்த பேச்சில் வந்து இன்றைக்கி குறுந்தொகையை பற்றி பேசுகிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். அது ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். அந்த என்னென்ன பாடல்கள் வேணுமோ அவ்வளவையும் எடுத்து சொல்லி அழகாக பேசுகிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் நினச்சா அதை வச்சு நிறைய கதைகள் எழுதலாம். ஏற்கனவே சங்க சித்திரங்கள்னு ஜெயமோகன் வந்து ஆனந்த விடலில் எழுதிட்டு வந்தார். அந்த அதே போல் இன்றைக்கி எது வேணாலும் எடுத்து எழுத முடியும். அதை இன்னொன்று சொன்னார், இந்த குறுந்தொகையை தான் ஏகே ராமானுஜம்னு எங்கள் தியாகராசர் கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் இருந்தவர் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் வெளியிட்ட போது அப்போ தான் உலகம் விழித்து பார்த்துச்சுங்க, இப்படியெல்லாம் இலக்கியம் இருக்கா அப்படின்னு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம்னா அவங்களால் நம்ப முடியலை. அப்படியான ஒரு ஆச்சரியம் குறுந்தொகை. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சங்கர் படத்தில் கூட இவ்வளவு கேமரா கிடையாது. நான் அந்த ஷூட்டிங்கெலாம் போயிருக்கேன், என்னை அறிமுகப்படுத்துகிறேன். யாழ் நீ சொன்ன மாதிரி நான் நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், சின்ன திரையிலையும் வர்றேன், பெரிய திரையிலையும் வர்றேன். இன்னும் ஒரு கேமரா 2 கேமரா இருக்கும், 13 கேமராவா, அடே அப்பா. இது நேரலையாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், போயிட்டுருக்கா? அது இன்னும் ஆச்சரியம். இந்த நேரலை போகிறதுல ஒரு பெருமை என்னன்னா, நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். இதில் ஒரு சங்கடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப பட்டிமன்றம் பேசுகிறோம், அதில் அதை போய் நேரலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நேரலை பண்ணுறது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு குறுஞ்செய்தி ஒருத்தர் எனக்கு போடுறாரு, வந்ததுக்குள்ளே 4 காப்பி குடிச்சிட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறாரு. நான் என்ன பேசுனேன்னு அவர் பார்க்கல, நான் காப்பி குடிச்சதை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இங்கே இத்தனை கேமராக்கள் மூலமாக நல்ல கற்றறிந்த சார்ந்தோருடைய பேச்சுக்களை பதிவு செய்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சேனல்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறது பின்னாடி தெரியலன்னா கொஞ்சம் சேரை நகட்டி போட்டு வந்து உட்காந்துக்கலாம். ஒன்றும் சரியாக தெரியுதுங்களா? இல்லை போதும் அப்படின்னா பரவாயில்ல, அங்கேருந்தே பார்த்துக்குறோம், போதும்னா பரவாயில்ல. முகம் பார்த்து பேசுகிறதுக்காக நான் வந்த உடனே சொன்னேன், முன்னாடி ஒரு 10 பேராவது உட்கார்ந்தா தான் எங்களுக்கு பேச ஓடும். கொஞ்சம் முகம் பார்த்து பேசணுமா இல்லையா? அதுக்காக. அதனால் வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், அதே போல் பப்பாசியினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக அன்புக்குரிய செயலர் திரு முருகன் அவர்கள், அவர் தான் எப்போவும் எனக்கு எங்கே இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி வரவேற்று இந்த நாளில் வந்து பேசுங்கன்னு சொல்லி எல்லா ஊர்களையும் நான் அவரை பார்க்குற வாய்ப்பு இருக்கும். தலைவர் அவர்கள் எல்லா இடங்களுக்கு வர முடியலனாலும் முக்கியமான இடங்கள்லாம் வந்து தோன்றி எங்களெல்லாம் மகிழ்விப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே 700க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போடப்பட்டிருக்குங்கிறாங்க. அதனுடைய செய்திகள் எல்லாம் 2 நாளைக்கு முதல்ல ஆனந்த விடலையும் பார்த்தேன். ஆனந்த விடலில் படத்தோடு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகை தரக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டி மகிழ்ந்து என்னுடைய பேச்சை நான் தொடங்குறேன். அவங்க சொன்னபோது அந்த குறுந்தொகை சொன்னாங்க பாருங்கள், இந்த பேசுகிறப்ப மாத்திரம் இந்த தில்லானா மூணாம்பால் படத்தில் மாதிரி அமைதியாக இருந்து கேட்டால் தான் பேச முடியும்.
நீங்கள் தில்லானமோனாம்பல்ல அவர் வாசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வெடி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? உடனே என்ன செய்வார் அவர்? டக்கு கொஞ்ச நேரம் பார்ப்பார், அதுக்குள்ளே பாலையா டக்குன்னு யாராவன் ஞான சூனியம் அப்படிம்பார். அப்புறம் அவர் வாசிக்கிறது நிப்பாட்டிட்டு எந்திரிச்சிடுவார். இவங்க அப்போ தான் பத்மினி வருவாங்க, பார்ப்பாங்க. கொஞ்சம் இருந்து நீங்கள் என்னுடைய நாட்டியத்தை பார்க்கணுன்னு, எந்த வேட்டு சத்தத்துலையா அப்படின்னு கேட்பார். ஏன் வேட்டு சத்தத்தில் ஆட முடியாதா? ஆர்ப்பரிக்கும் அலையின் ஓசைகள், அதே போல் நீர்வீழ்ச்சியினுடைய ஓசை, இதிலெல்லாம் நம்ம ஆட முடியாதா, பாட முடியாதான்னு? ஆடு அப்படின்ட்டு போயிடுவார் அவர். அது உண்மைதாங்க. மன லயிச்சு பேசுகிறது மாதிரி இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன சிரமம்னா, இந்த கல்யாண வீடுகளில் எங்களை பேச கூப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி. அது யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பேசணும். இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்ப 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளை. 3000 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீடுகளுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம்னு நினச்ச போது இன்னொரு வீட்டில் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அவர் கேட்க மாட்டேன்ட்டார். இந்த இடத்துல நீங்கள் சிரிக்கணும், சரியா? ஐயோ, ஏன் நிலைமை இப்படி ஆகி போச்சு பாருங்க. என்ன தெரியுங்களா, டிவியாக பார்த்து நீங்கள் டிவி கைதட்ட மாட்டீங்கல்ல, அது மாதிரி ஆயிட்டோம். ஆள் நின்னாலுமே டிவியில் தான் வர்றாரு. இந்த வேற போட்டு வச்சுட்டாங்க. இது யார் கேட்டால் இப்போ தாங்க நேரம் தெரியுதுல்ல. என்ன சைதாப்பேட்டில் இருந்தால் பார்க்க போகிறாங்க நீ. இப்போ அது என்ன கஷ்டம் தெரியுங்களா, இந்த லிப்பு சிக்னஸ் ஆகாது. நான் ஒரு பக்கம் பேசிட்டோம், அது ஒரு பக்கம் தெலுங்கு படம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை நிப்பாட்டாங்க, ரொம்ப நன்றி. சொல்ல கேட்குறாங்களே, அருமையாக இருக்கு. அங்கே நான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னேன். அவர் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி முடிச்ச உடனே என் கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க. எங்கேயாவது போடியம் இருக்குது, ஹேண்ட் மைக்கை வச்சுக்கிட்டு பேசணும். பெரியவர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் நல்ல மொய் செய்வாங்க. இப்போ யார் இங்கே பொக்கேன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. இப்படி வாங்கி அப்படி போட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த காசெல்லாம் கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணு அது இதெல்லாம் செய்யணும். சரி இருக்கட்டும், எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு கூட்டம் மேடைக்கு ஓடி வந்து என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அங்கிட்டு நின்று பேசி, இங்கிட்டு நின்று பேசி, இங்கிட்டு. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு பாட்டி என்கிட்ட என்னை இப்படி தோளில் தட்டி அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அது எவ்வளவு நல்ல கிளவி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன். நான் இருக்கட்டும், பேசுகிறப்ப எப்போவுமே என்ன அப்படின்னா, வானொலியில் பேசுகிறது ஒரு வகைங்க. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளாக தான் பேசணும், எல்லோரும் இருக்கிறதா நினச்சிக்கணும். அதில் இன்னொன்று என்னென்னா, வானொலியில் பேசுகிறப்போ உள்ளேருந்து ஒருத்தர் நமக்கு சைகை காட்டிக்கிட்டே இருப்பார். முடிக்க வச்சு சொல்கிறப்ப அப்படிம்பார், அதே மாதிரி இப்படி டைம் காட்டுவார். இதெல்லாம் பார்க்கணும். ஒரு தடவை ஒரு நாட்டுப்புறத்து பாடல்கள் பாட வந்தவங்க, அவங்க இதெல்லாம் பழக்கம் இல்லாதவங்க, அவங்க உள்ளே இருந்து அப்படின்லாம் காமிக்கிறாரு. ஒன்றும் நடக்கலை. அவர் அப்படின்னாரு. அவர் எந்திரிச்சு ஒடியாந்துட்டார், கூப்பிடுறாராக்குன்னு சொல்லி. இது பரவாயில்ல. நாதஸ்வரம் வாட்ச ஒருத்தர் ரொம்ப லயிச்சு கண்ணை மூடி வாட்சி அவர் சொல்கிறத கவனிக்கவே இல்லை. டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லி டைம் முடிஞ்சுன்னு காட்டுறாரு. இவர் நாதஸ்வரத்தை சுற்றி வாசிக்கிறாரு. இப்படி கேட்குறாராக்குன்னு நினச்சி அங்கே பேசுறது ஒரு வகை. ஆனால் பேச்சு பேசுகிறதாருன்னா முதல்ல ஆட்கள் முன்னாடி உட்கார்ந்து கேட்கணுங்க. இப்போ மேடையில் பெரியவங்க இருக்காங்க, முன்னாடி தலைவர் இருக்காங்க, மற்றவர்களாக இருக்காங்க. வெளியிலேருந்து வரணும். 2000 வருஷத்துக்கு முதல்ல திருவள்ளுவர் சொன்னார், பேச்சு எப்படி அமையணும் அப்படின்னா, கேட்டுக்கிட்டு இருக்க ஆளை கட்டி போடணும். கேளாதவர்கள், இந்த பேச்சை கேளாதவர்கள், ஐயோ நல்ல பேச்சை கேட்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படணும். இதுதான் பேச்சு. கேட்குறவங்க மகிழணும், கேளாதவங்க வருந்தணும். இதில்
கேளார் அப்படின்னா வெறும் கேட்காதவங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா அதுக்கு சுற்றத்தார்னு அர்த்தம். கேளார்னா பகைவர்னு அர்த்தம். பகைவனாக இருந்தால் கூட அவனும் விரும்புகிற மாதிரி உட்காந்து பேசணுமா? இப்போ பாருங்க, இது நடக்குமா? நமக்கு பிடிக்காதவன் பேசுனா என்ன செய்வான்? என் போட்டுமியா, அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவோம். ஆனால் அவங்களையும் இழுத்து உட்கார வைக்கணுமா? அதான் அந்த பேச்சுக்குரியது. அதில் முதல் ஒரு சொல்லு பாருங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய். இந்த கேட்டாருக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்க, இதுக்கு ஒரு சொல்லுக்கு பரிமையில் எழுதுகிற அப்படி எழுதுவாருங்க. ஒரு சொல்லுக்கு கேட்டாருன்னு என்ன தெரியுமா? ஏற்கனவே இந்த பேச்சை கேட்டிருந்தாலும் வரி மாறாமல் நாங்கள் பேசினாலும் திரும்பவும் கேட்கலாம் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுவது தான் பேச்சா. இப்போ இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுறீங்களா? முந்தி 10 ஜோக் இருந்தால் நாங்கள் 10 வருஷம் பிழைச்சிருவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒன்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துடுது. அதை இன்னொரு ஆள் வேறு சொல்லிடுறாரு. அதனால் நான் சொன்னால் அவர் தான் கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல, நான் 25 வருஷத்துக்கு முதல்ல மதுரையில் பேசிட்டு மறுநாள் சேலத்துக்கு போகிறேன் ஒரு ரோட்டரி கிளப்பில் பேசுகிறதுக்கு. பேசி முடித்தோடனே எல்லோரும் கை கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு கிட்ட இதே பேச்சு தான் நேற்று மதுரையில் பேசுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் உடனே அவரை திருப்பி கேட்டேன், ஒன்று யார் இங்கே வர சொன்னா? நான் தான் ஊராக போகிறேன், நீ எதுக்கு வர்ற? ஆப்ரேட்டர் முத நாளே படம் பார்த்துடுவார், அதுக்காக 100 நாள் ஓட்டாம விடுவாரா? நாங்கள் பேசிதான் ஆகும். ஒரு தடவை கேட்டிருந்தா கூட அந்த கேட்டவர்களை மீண்டும் கேட்குமாறு அமர செய்யணும். கேட்டார், கேட்பார் இல்லை. கேட்பார்னா யாருன்னா எதிர்காலம். இப்பு இவ்வு எதிர்காலம், எதிர்கால சொற்கள். இத்து இட்டு இரு இறந்த கால சொற்கள். நீங்கள் இதுக்காக எந்திரிச்சு போயிடக்கூடாது, இலக்கணம் ஆரம்பிச்சாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, உண்டான் சாப்பிட்டான் அப்படின்னா அது இறந்த காலம். உண்பான் எதிர்காலம், உண்ணுகின்றான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் ஒரு பாட்டில் ஒரு சொல்ல வைக்கிறது சாதாரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, வந்தான் போனான்னு எழுதுறது ஈஸி, வருவான் போவான்னு எழுதுறது ஈஸி, வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுறது ரொம்ப கஷ்டம், மீட்டரில் நிற்காது. ஆனால் ஐயா அவர்கள் சொன்னாங்கல்ல கண்ணாசனை பற்றி, கண்ணாசன் ஒரு பாட்டு முழுக்க அப்படி எழுதிப்பார். தெரியுமா உங்களுக்கு? அழகு சிரிக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சிவாஜி கணேசன் அவர்களும் சரோஜி தேவியும் பாடுற பாட்டு. அதில் அந்த முழு பாட்டுமே நிகழ்கால இடைநிலையிலே இருக்குங்க. வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, எத்தனை கின்றது. யார் எழுத முடியும்? சொல்லு பார்ப்போம். இப்போ என்ன தெரியுங்களா, இதை நம்ம கேட்கவே முடியல, இப்படிலாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி. கவிஞனை காட்டில் அதிகமாக யோசிக்கணுங்க ரசிகர். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, படைப்பாளின காட்டில் அதிகமாக யோசிக்கணும் ரசிகர்கள், நேயர்கள். எப்படி யோசிக்கணும்? என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்னு காதலிக்க நேரமலையில் ஒரு பாட்டு வரும். ரொம்ப பழசாக சொல்கிறேன்னு பயப்படாதீங்க, இப்போ கூட எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். இந்த பாட்டு ஹிட்டான நேரத்தில் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணார், தமிழ் வாத்தியார் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் கண்ணாசன் கழுத்தில் போட்டிருக்காரு. அவர் என்னன்னாரு, உங்களை மாதிரி இலக்கணமாக யாருமே எழுத முடியாது, அப்படி என்ன இலக்கணம் எழுதிட்டேன்னு கேட்டிருக்காரு. என்ன பார்வை உந்தன் பார்வை இடைமெளிந்தால் இந்த பாவை, அருமையான இலக்கணம் பாட்டுருக்காரு. இல்லை என்ன இலக்கணம் இருக்குன்றிருக்காரு கண்ணாசன். இல்லை முத வரியில் பார்வைன்னு போட்டிருக்கீங்க, அடுத்த வரியில் பாவைன்னு போட்டிருக்கீங்க. ஆமாம் போட்டிருக்கேன். அதுக்கு இடையில இடைமெளிந்தால்னு போட்டிருக்கீங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது பார்வையாகிய இடையின ரகரம் மெலிந்தால் கெட்டுப்போனால் பார்வை பாவையாக மாறும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இவர் மாலையை கழட்டி அவருக்கு போட்டு நான் சத்தியமாக இப்படி யோசிக்கவே இல்லையா பொருந்தி வருது பாருங்க. என்ன தெரியுங்களா, இலக்கணம் நம்ம ஏன் பயப்படுறோம்னா,
எளிமையாக சொல்லலாமுங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் 3 தான் இலக்கணம். ஒன்று, ஒரு எழுத்து தோன்றும், ஒரு எழுத்து இல்லாமல் போகும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும். இதுதான் இலக்கணம். எப்படி? வாழை ப்ளஸ் பழம் என்ன போடுவோம்? வாழைப்பழம் இப்போ போடுவோம். இது தோன்றல், ஒன்று உண்டாகுது. கெடுதல்னா என்ன அப்படின்னா, மரம் ப்ளஸ் வேர் என்ன போடுவோம்? மரவேர் அப்படின்னு போடுவோம். மரம் ப்ளஸ் வீடு, மரவீடு. இம்மன்னா காணாம போச்சு. ஒன்று தோன்றுச்சு, அது தோன்றல். ஒன்று கெட்டு போச்சு, காணா போச்சு. இன்னொன்று ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாவது மாறும். அது என்ன தெரியுமா? மண் ப்ளஸ் குடம் சீக்கொட்டு மட்குடம் அப்படிமோ. இன்னும் இட்டா மாறுறது ஒரு வகை. இதுக்கு பேர் திரிதல்னு அர்த்தம். இப்போ இது நாங்கள் ஒரு செமஸ்டரில் நடத்த வேண்டியதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஏறத்தாலும் 6 மாதம் நடத்த வேண்டிய இலக்கணம் இது. இதை இப்படி சொல்ல முடியும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழில் 2 வரியிலையும் ஒரு விஷயத்தை சொல்லலாம், அதையே 2000 வரியிலையும் சொல்ல முடியும். இப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இடையினரகரமாகிய ராவண்ணா மெலிந்து போனால் அங்கே பார்வை பாவையாக மாறும்னு ஒரு ரசிகன் இருந்தா கண்ணதாசனுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். இப்படிப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கிறது எப்படி? புத்தக திருவிழாக்களை ஏன் தெரியுமா ஒடியாந்து பேசுகிறோம்? இங்கே தாங்க ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக இருப்பாங்க. எல்லாரும் புத்தகத்தை பற்றி படித்தவங்க, பேசுகிறவங்க, கேட்டவங்க இங்கே தான் பேச முடியும். இன்னும் இந்த செல்ஃபோன் இருக்கிற இடத்துல ஒரு பேசணும்னா என்ன ஆகும்னா, எல்லாத்தையும் இருக்கும், அதில் அவங்க பேசுறது நமக்கு கேட்கும். அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், கீழே பட்டிமன்றம், கீழே இருந்து ஒருத்தர் முடியலை அப்படிங்கிறாரு. என் காதில் கேட்குது. நான் அந்த ஆள்கிட்ட என்னைய முடியல அப்படின்னேன். இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்க முடியலேங்கிறதான் சொல்கிறாரு, முடியலேங்கிறாரு. கேட்கணுங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம். ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் 7 ஜென்மத்துக்கு வரக்கூடாது. இச்சைக்கும் 7 பிறவிக்கு முந்தனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்றையம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாயின்னு சொல்லி ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அது நமக்கு மறக்கவே கூடாது. அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னார் திருவள்ளுவர். மற்ற செல்வங்கள் எல்லாம் வரும் போகும் அழிஞ்சிடும், ஆனால் காதில் கேட்ட செல்வம் அழியாது. ஒரு 7 சொல் கொண்ட திருக்குறளில் 5 தடவை செல்வம்னு சொல்கிறாருங்க. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. சரியா இருக்கா? இதே 6 தடவை ஒரு சொல்ல பயன்படுத்துவார். தெரியுமா உங்களுக்கு? அது எந்த திருக்குறள்னு ஞாபகம் இருக்கா? சொன்னால் பரிசு கொடுப்பீங்களா? கீழே இருந்து திருக்குறளே கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 5 சொல் கொண்ட ஒரு திருக்குறள் நான் சொல்லிட்டேன், நீங்களே ஆமான்ட்டீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, இப்போ நீங்கள் இப்படி கேள்வியெல்லாம் கேட்குற பயப்படாதீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செஞ்சேன். நானே கேட்பேன், நானே பதில். எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடகை நான் கூப்பிடுவானே, உள்ளே வாடகை நானும் கூப்பிடுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டார், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காங்க. அதனால் இப்போ நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். 6 தடவை ஒரே சொல்ல பயன்படுத்தியிருப்பார். ஆஹா, துப்பாருக்கு துப்பாய அது இல்லை 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 இங்கிட்ட யாரோ சொன்னாங்களே, பத்துக. அருமை அருமை. யார் சொன்னா? பயப்படாமல் எங்கிருங்க. அவருக்கு ஒரு திருக்குறள் பத்தம் கொடுத்துருங்க. இந்த பாருங்க, பத்துக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 6 தடவை ஐயா வாங்கிக்கங்க, நான் தர்றேன். 6 தடவை இதை சொல்கிறார். இது என்ன தெரியுமா? நம்முடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால், பற்றுக்களை எல்லாம் விட்டவனுடைய பாதத்தை பற்றி கொண்டால் நமக்கு பற்றுகள் விட்டு போகும். எப்பா என்ன போடுங்கிறீங்க? திரும்ப 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 ஒரே சொல்ல சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு இதுக்கு பேருங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ மனுஷனுக்கும் குரங்குக்கு என்ன வித்தியாசம்? என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு ஒரு மரத்தில் ஏறுதுன்னு வச்சுக்கலேன், அது இன்னொரு கொப்புக்கு போகிறதா இருந்தால் இந்த கொப்பில் இருந்து அந்த கொப்புக்கு அப்படி மலிச்சுன்னு தவும். இதை விடும், அதை பிடிக்கும்.
விட்டு பற்றும் குணமுடையது குரங்கு. நம்ம மனுஷன் என்ன செய்வோம் தெரியுமா? இந்த கப்பலை உட்காந்து அதை ஆட்டி பார்ப்போம், தாங்குதான்னு தெரிஞ்சாதான் இதை விடுவோம், அப்புறமேலே அதை பிடிப்போம். அப்போ முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா அதை பற்றி கொண்டு தான் இதை விடுவோம். எப்போ அப்படின்னு பார்த்தா இது தாங்குதான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு. குரங்குக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். அது விட்டு பற்றும் குணமுடையது, மனிதன் பற்றி விடும் குணமுடையவன். அதனால திருவள்ளுவர் என்ன செஞ்சார்னா விட்டுகேன்னு முதல்ல எழுதலை, பற்றுகேன்னு எழுதினார். பிடிச்சிக்கப்பா அப்படி ஒன்று கொண்டா அப்படிப்போம். இப்போ தூங்குற பிள்ளையை எழுப்புறது தான் எப்படி எழுப்பணும்? இதை சாப்பிட்டு படுத்துக்கொண்டா படாது எந்திரிப்பாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு லீவ் போட்டிருக்கே அப்படின்னா எந்திரிச்சு உட்காருவாங்க. அவனுக்கு ஒரு இன்பமான செய்தி காதில் கேட்கணும். பழைய படம் ஒன்றில் தங்கவேல் தூங்கிட்டு இருப்பார், ஒருத்தர் அடித்து எழுப்புவான். எந்திரிச்ச உடனே சொல்லுவார், அட பாவி இப்போ தாண்டா கனவுல இலை போட்டாங்க, அதுக்குள்ளே எழுப்பிட்டியாடா அப்படிம்பார். கனவுல கூட சாப்பிட விட மாட்டேங்கிறான் சில பேர். இப்போ பாருங்க, பற்றுக முதல் வார்த்தையே இந்தா பிடிச்சிக்கோ. பற்று விடணுங்கிறதுக்காக சொல்கிறப்ப முதல்ல பற்றுக. எதை ஒரு கேள்வி கேட்போம்ல, பற்றத்தான் பற்றினை, பற்றுகளையெல்லாம் விட்டான்ல அவனுடைய பாதத்தை. எதுக்காக? அடுத்த கேள்வி கேட்போம். உன்னுடைய பற்றுகள் எல்லாம் விட்டு போவதற்காக. அவ்வளோதாங்க. 6 முறை இதை பயன்படுத்துகிறாரு, 5 முறை இதை பயன்படுத்துகிறாரு. என்னன்னா திரும்ப திரும்ப ஒன்றை சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். எங்கள் ஊர் பக்கம்னா வள்ளி திருமண நாடகம், எனக்கு தெரிஞ்சு வள்ளி பிறந்த காலத்துலேருந்து அந்த நாடகம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட்டம் போகுங்க. அவங்களுக்கு என்ன அந்த கதை தெரியாதா? கதை தெரியும். இந்த வள்ளி யாரு, அந்த முருகன் யாரு, இவர் எப்படி நடிக்கிறாரு, அவர் எப்படி நடிக்கிறார். எங்கள் ஊர் டிஆர் மகாலிங்கம், நான் எனக்கு சொந்த ஒரு சோழவன் தான். தெங்கரை அவர் ஊர், வடகரை எங்கள் ஊர். டிஆர் மகாலிங்கம் வள்ளியாக யூஆர் ஜீவரத்தின்னு ஒரு அம்மா. அந்த காலத்தில் என்ன தெரியுங்களா, ஊர் பேர், அப்பா பேர், நம்ம பேர் அப்படி தான் வைப்பாங்க. இப்போ உதாரணமாக யூஆர் ஜீவரத்தினா ஊஞ்சலூர் அந்த அம்மாவுடைய பேர், அந்த ஊர் அது ஊஞ்சலூர் தான் அந்த அம்மா. அதுக்கு முதல் ஊர் தான் கொடுமுடி, கேபி சுத்தராம்பாள் ஊர். கொடுமுடி பாலாம்பாள் சுத்தராம்பாள். இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமினா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அம்மா பேர் பாருங்க. அம்மா பேர், ஊர் பேர், அம்மா பேர், அவங்க பேர். வேற ஒன்றும் வேண்டாம். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? எம்ஜிஆர். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன். பாருங்க, அந்த டிஆர் மகாலிங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் முருகனா யூஆர் ஜீவரத்னா வள்ளியா பாட ஆரம்பித்தாங்க. மைக்கே இல்லாத காலத்தில் கூட 8 ஊருக்கு கேட்கும். அப்படி மணலில் உட்காந்து நாடகத்தை பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் அந்த பொரியடலையோ அல்லது கடலப்பருப்போ எதையாவது வாங்கி தின்னுக்கிட்டு பார்க்குறோம்ல, அருமையாக இருக்கும், நல்ல ரசனையோடு. இப்போ அது வெளியில் செய்யலாம். இப்போ சினிமா தேட்டரில் என்ன செஞ்சு விட்றாங்கன்னா, நல்ல காட்சி வர்ற நேரம் பார்த்து நம்ம பக்கத்தில் எவனாவது உட்காந்து எங்கேயாவது தின்னுக்கிட்டு இருக்கேன், பார்த்துருக்கேன். இந்த ராஜபாட்டு ரங்குவரைன்னு ஒரு படத்தில் அவ்வளவு சோகமாக ஒரு பாட்டு இருக்குங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தாங்கிற பாட்டில் அப்படியே கண்ணீர் மல்கும் நமக்கு. அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் முறுக்கு வாங்கி கருக்குன்னு தின்னுட்டு இருக்கேன் என் பக்கத்தில். நான் கோபத்தோடு அவனை பார்க்குறேன். அவன் உடனே அப்படின்னா உனக்கு வேணுமான்னு கேட்குறான். சப்புன்னு இறுக்கி புள்ளா போல இருந்துச்சு. ஏண்டா அந்த நாச்சுவைக்காகவா பிறந்தோம்? இது வேணும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் செவிச்சுவை எப்படிப்பட்டது? தங்கை என்னும் இடையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை திரிந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இன்னொருவன் சாட்சி. இந்த பாட்டு என்னன்னா அந்த கதையை பூரா சொல்லி முடிக்கணுங்க. ராம நாடகத்தில் 4 தம்பதிகளை நானும் கண்டேனே வரிசையாக சொல்கிற போது நமக்கு மனசு உரிவு போகும். கடைசியாக முடிப்பார், அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா, இந்த ராஜபாட்டு ரங்கதுரை ஏழை அல்லவான்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு கண்ணு கலங்கி போகுங்க. இலக்கியம் அப்படி படிக்கணும், அப்படி பார்க்கணும். இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசலான்னு கேட்டபோது நீங்களே சொல்லுங்கண்டாங்க. நான் சொன்னேன் விருந்தும் மருந்தும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சித்த வைத்தியம் நினச்சிட்டு போயிடாதீங்க. விருந்துன்னா என்ன அப்படின்னா,
நமக்கு ஏற்படுற மனமகிழ்ச்சி, அந்த பொழுதை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் விருந்து சாப்பிட்றப்ப இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அது மாதிரி சில புத்தகங்கள் இருக்கும். சந்தோஷமாக படிப்போம். மருந்துன்னா என்ன தெரியுங்களா? மருந்து கெட்டதில்லை, உடம்பில் இருக்கக்கூடிய நோயை போக்குவது. இப்போ நமக்கு மனதில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, வேறு வழி இல்லைங்க, புத்தகங்கள் தான் படிக்கணும். மகாத்மா காந்தி ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாராம். எப்படி? அவர் குருநாதர் லியோ டால்ஸ்டாய் எழுதுகிறாரு, நான் மன குழப்பங்களால் வருத்தப்பட்டிருக்கிறேன், தாங்கள் ஏதேனும் அதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். அவர் உடனே அந்த கடிதம் எழுதுகிறாருங்க. எப்படி? என்னிடத்தில் நீங்கள் யோசனை கேட்கிறீர்கள், நன்றி. ஆனால் இதற்கான பதிலெல்லாம் உங்கள் நாட்டிலே, இந்தியாவில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் இதற்கான விடை முழுவதும் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரஷ்யாக்காரர் சொல்கிறாரு, ரஷ்ய எழுத்தாளர். அதை கேட்டுட்டு காந்தியடிகள் கொஞ்சம் வெட்கப்பட்டாராம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் நமக்கு தெரியலேன்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்பை உடனே வாங்கி படிச்சுட்டு அதில் கீழே எனக்கு பிடித்த குறள்னு ஒரு திருக்குறளை எழுதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு தமிழில் கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்க. அப்படி காந்தியடிகளையே ஈர்க்கக்கூடிய, லியோ டால்ஸ்டாயை ஈர்க்கக்கூடிய பெருமையுடையது தான் திருக்குறள். அது மன நோய்க்கு மருந்துங்க. எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மரம் அறுத்து அந்த வீடு கட்ட போகிறப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு நூல் பிடிச்சு அதை அளப்பாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? அந்த மரத்தில் கோணல் பானல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே செருக்கிட்டே வந்து நேராக்குவாங்க. அந்த நூல் மரத்திலே இருக்கக்கூடிய கோணல்களை சரி செய்யும். இந்த நூல் நம்முடைய புத்தக திருவிழாவிலே கிடைக்கிற நூல் நம் மனத்தில் ஏற்படுகிற கோணல்களை மாற்றி நம்மை மனிதராக்கும். இந்த கைதட்டி எனக்கு இல்லை, நன்னூல் எழுத்தாளர் நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவருக்கு தான். அவர் தான் சொல்கிறார், மனக்கோட்டம் தீர்க்கும் அப்படிங்கிறார். கோட்டம்னா என்னென்னா வளைவுன்னு அர்த்தம். அதை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்காங்க. இப்போ நமக்கான விஷயங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பொழுது போகிறதுக்காக 1000 விஷயங்கள் படிப்போங்க. ஒரு ஒன்றும் இல்லை, நகைச்சுவையாக ஒன்றை பார்த்த உடனே சந்தோஷம் ஏற்படுது. எழுத்தாளர் மாலன் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, மதுரையில் வந்து அந்த மனைவியின் கூந்தலுக்கு மனம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு குறுந்தொகையில் 2வது பாட்டு, குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோம். அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப நாளைக்கு முதல்ல திருவாரூரில் ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துகிறார். 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ பாடம் நடத்துகிறார். இந்த பாட்டை நடத்தி விளக்கம் சொல்கிறார். அதில் கேட்டுக்கிட்டு இருந்த பையங்களில் பல பையங்க நல்லவன் தூங்கிடுதான் அவன் பாட்டுக்க. சில பேர் என்ன வேணாலும் சொல்லிக்கொண்டு உட்காந்துருந்தான். நான் படிக்கிறப்போ ஒரு பையன் ஹாஸ்டலில் படுத்துங்கிறப்ப கூட ஒரு வாத்தியாரை பேரை சொல்லி அவரை கூட்டுவாங்க. ஏன்னா அவர் நடத்தினா தான் அவனுக்கு தூக்கம் வரும். அப்படி ஒரு அவன் அடிக்ட் ஆகிட்டான். அவர் குரலை கேட்டால் தான் அவனுக்கு தூக்கம் வரும். இருக்கட்டும், ஒரு கணவன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, அந்த மனைவி வந்து அடித்து எழுப்பியிருக்காங்க. அவன் அதிர்ச்சியாகி எந்திரிச்சு என்னன்னு கேட்டிருக்கான். தூக்க மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்க அப்படின்னு. தூக்கம் வந்தால் விட வேண்டியது தானே, கடமையை செய்கிறாங்களாம். நல்ல வேளை கரைச்சி காதில் ஊற்றாம போச்சு அந்த அம்மா. இப்போ ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி தெரியுமா? சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். அந்த பாட்டு எழுதி கொடுத்தார்ல கருமிக்கு, சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். நக்கீரர் மனுஷன் தான். மனுஷனுக்கு மனுஷன் சண்டை. என்ன சண்டை? சிவபெருமான் எழுதி கொடுத்த அந்த பாட்டில் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் சுப்பாது கண்டது மொழிமோங்கிற பாட்டில் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டுங்கிறார், நக்கீரர் இல்லைங்கிறார். இதுதான் வாய் சண்டை முத்துது. அது நீங்கள் திருவிளையாடல் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்த உடனே எவன் இந்த பாட்டுக்கு குறை சொன்னது, அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், முத்துராமன் என்று சொல்லுவார். பலவீனமாக பேசுவார் பாவம். உடனே ஒரு கோபத்தோடைய
யார் இந்த கிழவன் அப்படிப்பார். முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீர். ஓ கீரனா அப்படின்னு ஒரு எகத்தாரமா என்ன குற்றம் கண்டி அவர் சொல்லுவார். முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர்வராமன் மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. உடனே இவர் புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே சிவாஜி அடிப்பாருங்க. புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் யாம். உடனே இவர் விட மாட்டார். அனைத்தும் அறிந்து விட்டால் எழுதும் பாடலில் பிழை இல்லை என்று அர்த்தமா? அதை நான் சொல்லக்கூடாதா? எங்கே கூறும், கூறி பாரும். உடனே பாட்டை சொல்லுவார். இவர் சொல்லி முடிச்ச உடனே கோவம் வந்துடும். கோவம் வந்து கடுமையாக இவர் வஞ்சி சொல்லுவார். சங்கதனை கீரென அறுக்கும் நக்கீரனும் எனது பாட்டில் ஆராய்ந்து குற்றம் சொல்லத்தக்கவன். நீ ஒரு சங்க அறுத்து பிழைக்கக்கூடிய நீயா எனக்கு வந்து பாட்டில் பொருள் சொல்கிற, குறை சொல்கிற? உடனே அவர் அடிப்பார். சங்க இருப்பது எங்கள் குலம், எனக்காவது ஒரு வேலையும் ஒரு தொழில் இருக்கு. சங்கரனார் கேது குலம் வந்திருக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன இதுன்னே கிடையாது. ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆருற்றார், ஆரையலார், அப்பா அம்மா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கப்ப சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம். உடனே மாதிரி பிச்சை எடுத்து பழக்க மாட்டேறாங்க. ஏன்னா சிவபெருமான் கையில் ஓட தூக்கிட்டு அலைஞ்சார் நமக்கு தெரியும். இப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு? சதார்னு நெத்திக்கண்ணல் திறந்துறார். அந்த பையன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? இவரும் மனுஷன்தான் அவரும் மனுஷன்தான். அவர் இவரை 2 அடி அடிச்சுக்கலாம், தூக்கி போட்டு மிதிச்சுக்கலாம். ஆனால் எதுக்காக சுப்ரீம் பவரை காட்டினார்? திடீர்னு என்ன நெத்திக்கண்ணுன்னு ஒன்றை திறந்து அவனை ஏன் எரிச்சார்? வாத்தியாருக்கு அப்படியே பயமாக போச்சு. ஏன்னா அது சிலபஸில் இல்லை. இப்போ சிலபஸில் இல்லாத கேள்வி கேட்டால் எங்களுக்கு உதறும். நான் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதையும் சொன்னார் ஐயா. பிட்டுக்கு மண் சுமந்த கதை. அது சிவபெருமான் மீது பட்ட அடி அந்த மன்னன் முதற்கொண்டு மந்திரி, குதிரை, யானை, தாய், வயிற்றில் இருக்க குழந்தை எல்லார் மீதும் பட்டது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் எல்லார் மேலேயும் படித்தாருன்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னேன். அப்போ அவர் சாப்பிட்ட புட்டு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னா, நீ உட்கார முதல்ல பண்ணிட்டேன். அது போய் சேர்ந்துச்சுன்னு இருக்கேன். ஆனால் சமீபத்தில் ஒரு கவிதையிலங்க எல்லார் மீதும் அந்த அடி பட்டது, அந்த வந்திக்கிழவியின் முதுகில் மட்டும் அந்த சுவடு இல்லை. சீனு ராமசாமி எழுதுறாருங்க ஒரு கவிதையில், இயக்குனர் சீனு ராமசாமி. சரி இருக்கட்டும் இருக்கேன், இதை படித்தோம்னா அது மறந்து போயிடும். அங்கே வாங்க. ஏன் இவர் வந்து நெத்திக்கு என்ன திறந்து காமிச்சார்? இப்போ வாத்தியார் கொஞ்சம் தயங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லியிருக்கார். நான் சொல்கிற கதை புரியுது, என் கூட தானே வர்றீங்க? ஏன்னா நடுவில் இப்படி கேள்வி கேட்பேன், தயாராக தான் உட்காந்துருக்கணும். அப்போ அவர் சொன்னார், அவர் ஏன் நெத்திக்கண்ணை திறந்து காமிச்சார்னா, அவர் எரிக்கணும்லாம் நெத்திக்கண்ணில் திறக்கலப்பா. எங்கள் வரைக்கும் சண்டை வந்தப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லை. யார் சொல்கிறா? நக்கீரர். இருக்குங்கிறாரு சிவபெருமான். சொல்லொன்னே உடனே இவர் கேட்குறாரு, சிவபெருமான் கேட்குறாரு, இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உண்டு, உத்தம சாதி பெண்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் நக்கீரர், இல்லை. கலைமகளுக்கு, சரஸ்வதிக்கு இல்லை. அலைமகளுக்கு லட்சுமி இல்லை. இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வர்றப்ப அவர் கேட்காமலே இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். யார்? நக்கீரர். அவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிறது மட்டுமில்ல, நான் அன்றாடம் வழிபடுகிறேனே இமயவள், உமையவள், பார்வதி, மீனாட்சி, விசாலாட்சி, அவளுடைய கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இல்லைன்னு சொன்ன உடனே சிவபெருமான் கொஞ்சம் தயங்குறாரு. ஏன் மனைவி கூந்தலில் வாசனை இல்லைன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போத்தான் எப்பா வந்திருக்கதா அந்த அம்மா புருஷன் தாண்டா அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த நெத்திக்கு என்ன திறந்தார்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி அந்த பையனை உட்கார வச்சிருக்காரு. அந்த கேள்வி கேட்ட பையன்தான் தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏன் வச்சுக்கோங்க, படிக்கிறப்ப எப்படி கேட்டுக்காரு பார்த்தீங்களா? பதில் சொன்னவர் யார் என்று கேட்டால், தேவாரத்துக்கு உரை எழுதிய தண்டபாணி தேசியர் என்ற ஒரு அற்புதமான மனிதர்.
இது யார் சொன்னா தெரியுங்களா? நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிக்கிறப்ப இவங்களை போன்ற வெள்ளைவாரனார் இவர் போன்ற பெருமக்கள் வந்து வகுப்பெடுப்பாங்க எங்களுக்கு. அப்பா அவர் இந்த செய்தியை சொல்கிறாரு. அவர்தான் அந்த கேள்வியை கேட்டார், அந்த பதிலை சொன்னது நான் தான் அப்படின்னார். எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சின்னதாக அப்படி கோடு போட்டு காமிச்சா போதுங்க, அதை நல்லா ரசிக்கலாம், ரசிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த அந்த விருந்து சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றா சொல்ல 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 நமக்கு பசிக்கணும். பொதுவாக விருந்துக்கு போய் வியாதிக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாதும்பாங்க. அது என்ன வியாதிக்காரன்னு வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு அனுபவம். ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட உட்காந்துருக்கோம். என் முன்னாடி இலக்காரரு எது வந்தாலும் வேணாங்கிறாரு. அவன் அல்வா கொண்டு வர்றான், சுகர் நோ, அவன் எனக்கு வைக்காமல் போயிட்டான். உருளைக்கிழங்கு வறுவல் வேணாம், வாயு எனக்கு வைக்காமல் போயிட்டான். இப்போ அந்த ஆளை வச்சு நான் சாப்பிடாம வந்தேன். இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்க முடியும்? விருந்து சாப்பிட்ற போது நமக்கு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும். அது அடுத்தவங்கிட்ட சொல்கிற போது நல்லா இருக்கும். தாய் ஒருத்தி இருக்கிறாள், அவள் உறங்காமல் இருக்கிறாள், அந்த வார்த்தை சொன்னார் பாருங்க. அது கொஞ்சம் அதிகமாக சொன்னால் கூட நந்தி கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்குது. இப்படிலாம் ஒரு நூல் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இங்கே இத்தனை ஸ்டால் இருக்குது. நான் பேச 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 போய் பார்த்துட்டு வந்துடணும், வாங்கிட்டு வந்துடணும், என்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்போ தான் நான் நம்புவேன். உண்மையை சொல்கிறேன். ஒரு புத்தக திருவிழாவில் நான் பேசுகிற போது சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு நூலை பற்றி சொல்கிறேன். குமரகுருபரர் காசியில் இருக்கக்கூடிய அந்த மன்னன்கிட்ட போய் மடம் கட்டுவதற்கு பணம் கேட்பதற்காக, அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இந்துஸ்தான் தெரியாது. இவர் என்ன பண்ணுறாரு, சரஸ்வதியை வேண்டுறாரு. 10 பாட்டு, சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு. அதை பாடிட்டு அந்த மன்னனுக்கு புரியுமாறு போய் பேசி அந்த பணம் வாங்கி அந்த அந்த மடத்தை கட்டுறார் காசியில். நான் இப்போ காசி போயிட்டு வந்தேன், அங்கே அதை பார்த்தேன், அந்த மடத்தை பார்த்தேன், அந்த பாடின இடத்த பார்த்தேன். 2 புலவர்கள் தாங்க கங்கைக்கரையை தாண்டி அந்த பக்கம் போனவங்க. ஒருவர் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் வந்த குமரகுருபரர், மற்றவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய கவிஞர் மகாகவி என்று அழைக்கப்படுகின்ற பாரதியார். அவர் தான் 4 வருஷம் காசியில் இருந்தார். இந்த இடத்துல குமரகுருபரர் மடம் கொஞ்சம் தள்ளி போனவன் பாரதியாருடைய மாமாவுடைய வீடு அங்கே இருக்குது. நான் 2க்கும் போயிட்டு வந்தேன். இருக்கட்டும், அது ஒரு சந்தோஷம். இப்போ குமரகுருபரர் பாடின அந்த 10 பாட்டு இருக்கு இல்லையா, இந்த 10 பாட்டை நான் ஒரு நாள் வகுப்பில் சொல்கிறேன். சொல்லிவிட்டு இந்த 10 பாட்டை மனப்பாடம் பண்ணால் நான் ஒரு பேனா பரிசு கொடுப்பேன்னு சொன்னேன். 60 பேர் கொண்ட வகுப்பு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, எவனும் படிக்க மாட்டான், நமக்கு பேனா மிச்சம். என் சோதனை காலம் 60 பேரும் ஒப்பிச்சுட்டாங்க 10 பாட்டை. 60 பேர் ஒப்பிச்சுட்டான். எப்படி, யாருக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? நான் வந்து மயிலாடுதுறையில் போய் பேச போயிருக்கேன். அங்கே தர்மபுரம் ஆதீன கல்லூரியில் பேசுகிறேன். திடீர்னு சிஓ வர்றான்னு கத்துறாங்க. கல்லூரிக்கு இருக்குடா சிஓ வர்றாருன்னு யோசிச்சா 2-3 வேன் வருது. அவர் இறங்கி வேகமாக வந்து என் காலத்தை பிடிச்சிட்டார். நான் நடுங்கி போனேன். பார்த்தா அவர் என்னுடைய மாணவர். அவர் சொல்கிறாரு, ஐயா நான் தான் உங்கள்கிட்ட படித்த மாணவர், இப்போ கல்வி அதிகாரியாக இருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக சொல்கிறேன், சகலகலாவல்லி மாலை நீங்கள் படிக்க சொன்னீங்கல்ல, படித்து பாடி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு உங்கள்கிட்ட பேனா வாங்கினது நான் தான் சொன்னான்ல, அப்படியே மகிழ்ந்து போனேன் நான். இதை நான் சொல்லி முடித்து நீங்கள் இந்த பாட்டெலாம் படித்து ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பெருமையும் கிடைக்கும்னு சொன்னேங்க. பேச்சு முடியறதுக்குள்ளே உள்ளே போய் எத்தனை புத்தகம் இருக்கோ அத்தனையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா, எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி அவ்வளவு பேருக்கும் எல்லாருக்கும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாருங்க. வெந்தாமரைக்கு மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் வித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. பாட்டு இந்த பாட்டு. இதை பாடினா நல்லா இருக்கும். எனக்கு பாட தெரியாது, ஞான சம்பந்தன்னு பேரே தவிர பாட தெரியாது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வெற்றியாக முயற்சி பண்ணி கூட்டத்தை கலைக்கப்படாது. ஏதோ ஒரு மரியாதைக்காக உட்காந்துருக்கீங்க. அதனால அந்த பாட்டை அப்படி பாடினா நல்லா இருக்கும். அதில் என்ன தெரியுமா பாட்டு பொருள்? நான் போய் சிவபெருமான்கிட்ட கேட்டுக்கலாம், அவனோ பித்து பிடிச்சி அழையிறான், பித்தா பிறை சூடி பெருமானே. சரி, திருமால்கிட்ட போய் கேட்டுக்கலாம், அவர் எப்போ தூங்குவார் எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது, அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீ தான் முழிச்சிருக்க. சரஸ்வதி
நீ தான் முழிச்சிருக்கிற. உன்னுடைய கையில் ஜபமாலை இருக்கு, உன் கையில் வீணை இருக்கு, உன் கையில் புத்தகம் இருக்கு. இன்னைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு கேட்டால் சரஸ்வதி தாங்க. கையில் பார்த்தீங்களா அந்த புத்தகம் வச்சிருக்கிறா. அதனால நான் உன்கிட்ட கேட்குறேன், உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வல்லியன்னு சொன்னால் 10 பாட்டு நிறைவாக எப்படி முடிக்கிறது தெரியுமா? மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்களவில் பணியை செய்வாய். படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உலகா சகலகலா வல்லியன்னு சொல்லி பாடி அவர் அந்த மன்னர்கிட்ட போய் அந்த மன்னர் இவரை பாராட்டி பரிசு கொடுத்து அந்த மடம் கட்டப்படுது. கேதார் கட்டுங்கிற இடத்துல இருக்குதுங்க அது. இப்போ இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இந்த புத்தகத்தை வாங்கணும்னு தோணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு தோணும். இது இன்னைக்கு நீங்கள் ஞாபகிச்சுங்க. சமீப காலத்தில் நான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறேன். அவங்க எழுத்தாளர் இருக்கிறதுனால அவங்க அது எழுதுனா கூட எல்லாரும் படிக்கலாம். பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பேச போகிறப்ப நல்ல பாடலோ நல்ல நகைச்சுவையோ சொன்னால் ரசிக்க தெரியலைங்க. தமிழ் தெரியல, என்ன பண்ணுவீங்க? நல்ல செய்தியை சொன்னால் உள்வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்லேடைன்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். ஸ்லேடைன்னு என்ன? ஒரு சொல்லு இன்னொரு பொருள் கொடுத்தா அருமையாக இருக்கும், அதை ரசிக்க தெரியணும். இப்போ நான் நெதர்லாந்து போயிருந்தேன். அங்கே லேடன் பல்கலைக்கழகத்துக்கு போன போது அங்கே இருக்கக்கூடிய தாமர பட்டயங்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய நண்பர் வேதாசவன் சொல்லியிருந்தார். அவர் தொல்லியல் துறை அதிகாரி. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் போய் பார்த்தேங்க. அந்த செப்பு பட்டயங்கள் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனுடைய செப்பு பட்டயங்கள். அதாவது கடாரம்ங்கிற அந்த பகுதியை ஆண்ட, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசியா பினாங்கு பகுதி, அதை ஆண்ட ஒரு மன்னன் தமிழ்நாட்டில் ஒரு புத்த விகாரம் கோயில் கட்டுவதற்காக இடம் வேணும்னு ராஜராஜ சோழன் கேட்குறான். 1000 வருஷத்துக்கு முதல்ல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? வெறும் கோயிலாக இருந்தால் விளக்கேற்ற முடியாது, அதில் வேறு நல்ல காரியம் நடக்காது, அதனால் கோயிலுக்கு இடமும் கொடுத்து அந்த செலவுக்கான ஒரு ஊரையும் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆனைமங்கலம்ங்கிற ஒரு ஊரையே தானமாக தந்ததற்கு அடையாளமாக ஒரு செப்பு பட்டயத்தை தர்றாருங்க. அந்த செப்பு பட்டயம் தான் அங்கே நெதர்லாந்து நாட்டில் லேடன் பல்கலைக்கழகத்தில் அங்கே வச்சுருக்காங்க. அங்கே எப்படி போச்சு ஒரு கேள்வி கேட்கலாம். அது டச்சுக்காரர்கள் தேசம். நம்மை டச்சுக்காரர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்மளை ஆளாதவர்களே கிடையாது. போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள் எல்லாரும் ஆண்டிருக்காங்க. அப்படி ஆண்டாங்கல்ல. அதில் அந்த டச்சுக்காரர்கள் இங்கே இருந்தபோது நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம், பொன்னியின் செல்வன் 5ஆம் பாகம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டப்போ கொண்டு போய் சேர்த்து விடுவாங்கல்ல அந்த இடம். இப்போ அங்கேருந்து அந்த ஏடுகளை அந்த செப்பேடை அவன் பத்திரமா கொண்டு போய்ங்க அங்கே பாதுகாப்பாக அருமையான ஒரு பாதுகாப்பு இதை வச்சுருக்குறாங்க. நம்ம அனுமதி வாங்கிட்டு போனால் கையுறை போட்டு தான் அதை தொட சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டு அந்த கையுறையை கழட்டிட்டு அதை தொட்டு பார்த்தேங்க. மெய் சிலிர்த்து போச்சு. 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு செப்பு பட்டயத்தை என்னால் தொட்டு பார்க்க முடிகிறது என்றால் ஹஜ்ஜி வெல்ஸ் எழுதின கால இயந்திரம் என்ற ஒரு நூல், டைம் மிஷின், தமிழில் கூட சுஜாதா இருக்கார், அதில் ஏறி பயணம் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அதை தொட்டு பார்த்த உடனே இப்போ தொட்டு பார்த்துட்டு வெளியே வர்றப்ப என் நண்பர் என்னை கூப்பிட்டு போனவர் வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது நம்ம பொருள் தானே, இதையே நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இப்போ வாங்கலாம், நம்ம இந்திய அரசாங்கத்தின் மூலமாக கேட்டு கூட வாங்கலாம். அவர் சொன்னார், இது இங்கேயே இருக்கட்டும், ஏன்னா இது காப்பர். காப்பர்னா என்ன? தாமிரம். இது காப்பர். அங்கே கொண்டு போயிட்டா இதை யார் காப்பர்? புரிஞ்சு கைதட்டின 25 பேருக்கு நன்றி. அங்கே கொண்டு போனால் யார் காப்பர்? இங்கே இருக்கட்டும். இந்த சொல்லு பார்த்தீங்களா, இது ஆங்கிலம் தமிழ் கலந்து நான் சொல்கிறேன். ஒரு சொல்லு தாங்க.
இன்னொரு வார்த்தை அது பொருள் தர்ற போது நமக்கு என்ன இனிமை இருக்கு பாருங்க. திருவள்ளுவர் ஒரு இடத்துல பயன்படுத்துவார்ல, இந்த மாதிரி சொல்லே போடுவார். என்ன திருக்குறள்? இதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, வாங்கி வச்சாச்சா? அப்படின்னா நான் தான் எல்லா புத்தகத்தையும் வாங்குவேன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. யாரா இருந்தாலும் வாயை அடக்கிட்டா நல்லதுங்கிறாரு. என்ன பாட்டு? இப்படி சொன்னா தான் நல்லது. என்ன முழுசா யாருக்கும் தெரியாது. இந்த தேசிய கீதம் பாடுறப்ப கடைசி வரியில் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜெயகேன்னு வந்து சேர்வாங்க. யாகாவராயினும் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு, யாகாவராயினும் நாகாப்பர் காவாக்கால். யாராக இருந்தாலும் நாக்கு அடக்கி பேசு. இதை ஒரு மருத்துவர் சொன்னாருங்க எனக்கு. எப்படி தெரியுமா? அவர் சொன்னார், டயாபெட்டிக் போன்றவையெல்லாம் வராமல் இருக்கணும்னா நாக்கு அடக்குங்க, யாகாவராயினும் நாகாக்க. அவர் சொல்கிறதுக்கு பொருந்து பாருங்க. கண்டதை தின்னுட்டு போய் டாக்டரை போட்டு படுத்தக்கூடாது. சில பேர் 1/4 கிலோ அல்வா தின்னுட்டு காப்பியில் சுகர் போட வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. 1/4 கிலோ அல்வா தின்னது நீ தானே, அப்புறம் தான் காப்பியில் சுகர் வேண்டாம்னு இருக்க சொல்கிறோமா? இந்த ஸ்லேடையை உள்வாங்க தெரியலன்னா நம்ம என்னங்க செய்யறது? என்ன காரணம் தெரியுமா? நாம் மொழி படிக்க வேண்டாம்னு சொல்லல, எல்லா மொழியும் படிக்கணும். 33 மொழிகள் தெரிந்த ராகுல சாங்கித்யாயனை நான் படிச்சுட்டே இருப்பேன். இப்போ அவருடைய வாழ்கா முதல் கங்கை வரை ஏறத்தாலும் எத்தனை பதிப்பு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அவருக்கு 33 மொழிகள் தெரியும், தமிழ் உள்பட. சென்னைக்கு வந்திருக்காருங்க. சென்னைக்கு வந்தவர் அது எழுதுறாரு, மயிலாப்பூர் குளத்தில் குளித்தேன், கூவம் நதியில் மக்கள் குளித்து விட்டு போவதை நான் பார்த்தேன் எழுதுறாரு. அவர் வந்து தமிழில் அதுக்கு ப்ரூஃப் நான் திருப்பி தரேன்னு வாங்கிட்டு போகிற அளவுக்கு தைரியம் உள்ளவர். எல்லா மொழியும் படிக்கணும், எல்லா மொழியும் படிக்கணும். நம்ம மொழியை ரசிக்க வேண்டாமா? மதம் பரப்பு வந்த பாதிரிமார்கள் நம் மொழியை பார்த்து படித்து விட்டு இந்த மொழிக்கு ஈடேது இணையேதுன்னு சொல்லி அவர்கள் தமிழ் படித்தார்கள். அதனால் வீரமாமுனிவர் சதுரகிராதியை உருவாக்கினார். ஜி போப் திருவாசகத்துக்கு அதை மொழிபெயர்த்ததோடு மட்டுமல்லாமல் அதை நமக்கு எளிமையாக்கி தந்தார். இதே போல் நம்ம வரிசையாக எல்லாத்தையும் பார்க்குறோம். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதுறான்னு பார்க்குறோம். இதெல்லாம் என்ன? அவர்களுக்கு தாய்மொழி இது இல்லை, ஆனால் அவங்க படித்தாங்க. நமக்கு தாய்மொழி இதுதான், நாம் படிக்கலை. ஏன்னா இது வேலை கிடைக்குமா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்குறோம். வேலை கிடைக்கிறதுக்காகவா படிக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். வேலை கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, படிக்கிறதுங்கிறது எதுக்காக தெரியுமா? அது பதவி உயர்வுக்காக, பணத்துக்காக, அதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குங்க. அது உயிருக்காகுங்க. இந்த உயிர் மகிழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு கவிதையால் மகிழும், ஒரு எழுத்தால் மகிழும், ஒரு சொல்லால் மகிழும். அதான் வேணும். அப்போ இந்த மாணவர்கள் மற்றவர்கள் வந்து ரசிக்க தெரியாமல் உட்கார்ற போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு கவிதையை சொன்னால் உள்வாங்க தெரியலங்க, ஒரு ஸ்லேடையை சொன்னால் உள்வாங்க தெரியல. அதுவும் நான் ரொம்ப எளிமையான ஸ்லேடை சொல்கிறேன். அப்பா இதையாவது கேட்டுக்கப்பா. இப்போ உதாரணமாக வகுப்பில் பாடுற வாத்தியார் ஒரு பாட்டை சொல்லி இதை பாடுனா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க சொன்னாங்களே கண்ணன் பாட்டில், நேரம் மிகுந்தது இன்னும் நித்திரையின்றி உங்கள் நினைப்பு தெரியவில்லை கூத்தடிக்கிறீர். இந்த பாட்டை பாடுறப்ப எவ்வளோ இனிமையாக இருக்குங்கிற விஷயம் நீங்கள் பாடி கேட்டால் தெரியும். நான் அந்த வாத்தியார் சொல்லியிருக்காரு, இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸ்லேடைக்கு உதாரணம் சொல்கிறேன். அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டானா, ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமா? அப்படி தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணுங்கய்யா. எப்படி இருக்கும் பாருங்க. இன்னொருத்தர் எழுந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னா அவர்னா வாரமாக போவார். இப்போ பாருங்க, பாடுகிற போதுங்கிற ஒரு சொல்ல அவன் இன்னொரு பொருளில் அடிக்கிற போது நமக்கு எத்தனை ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. நான் நந்திக்கிழமை ஏன் சொன்ன தெரியுமா? அதில் அந்த தலைவி ஒவ்வொரு முறையும் தலைவன் வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு இரவுக்குறின்னு பேர். இரவுக்குறின்னா இரவு ராத்திரி வந்து பார்க்கறது. அவன் முதல்ல கள்ளக்கொண்டி எறிவான், சத்தம் கேட்கும். இது எந்திரிப்பா, அம்மா என்னம்மா அப்படிப்பா, தண்ணி குடிக்க போகிறேன் முத வார்த்தை. 2வது தடவை
அவன் அங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுப்பான், எந்திரிப்பா, என்ன அப்படின்னு கேட்பா. அம்மா ஒன்றும் இல்லை, கழிவறைக்கு போகிறேன். எப்படி அம்மாட்ட விலைக்கு சொல்ல முடியும்? நான் ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன், வெளியே நிற்கிறேன், சொல்ல முடியுமா? முடியாது. 3வது தடவை அவன் ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்த உடனே இவன் எந்திரிக்க போகிறதுக்குள்ளே பார்த்தா அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா. அப்போ இவன் மனசுக்குள்ளே என்ன செய்யறா தெரியுமா? இந்த ஊரில் நாய் தூங்கினாலும் தூங்கிடும், ஆனால் என் தாய் தூங்க மாட்டேங்கிறான். நாய் துஞ்சினும் தாய் துஞ்சால் அப்படின்னு மனக்கலக்கத்தோடு பேசுகிறாங்க. இதே நந்தி கிளம்பகத்தில் தான் ஒரு பாட்டு இருக்குது. என்ன தெரியுங்களா? அந்த காலத்தில் அந்த திருமணமானவர்கள் சில நேரங்களில் அந்த பரத்தையர் வீட்டுக்கு போகிறாங்கங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதில் சிலப்பதிகாரத்தில் கூட அந்த கோவலன் வந்து மாதவி வீட்டுக்கு போனான் அப்படிங்கிறது. அப்படி போயிட்டு வர்றான்ல, அப்படி போயிட்டு வரக்கூடிய அவன் மறுநாள் காலையில் மனைவிட்ட வழிவான் பாருங்க, எங்கே போனேன் நேற்றிரவு அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? ஒரு மாதிரியா லூசு மாதிரி சிரிச்சிருக்கான். சரி, நீ எங்கே போனேன்னு சொல்ல வேண்டாம், அந்த வீட்டில் பாட்டு பாடினியான்னு கேட்டிருக்கான். இவனுக்கு பெருமையாக சந்தோஷம் தாங்க முடியாமல் கேட்டுருப்பா போலன்னு நினச்சி, ஆமாம் அப்படின்னா நினச்சேன் அப்படின்னா அவ என்ன நினச்ச? ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. எங்கள் அம்மா சொன்னா காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னான். என் தோழி சொன்னா, இந்த ஊரில் இருக்கவங்களாம் சொன்னாங்க நரி ஊழையிடுதுன்னு சொன்னாங்க. ராத்திரி 12 மணிக்கு அவன் பாடியிருக்கான், பேய் அழுகுதுன்னாங்க, நரி ஊழையிடுதாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும் அப்படின்னா நான் நீயாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீ என் வாயை திறந்து பாடுவானா? ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டிலும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். முடிஞ்சு போச்சுக்க. என்ன ஆச்சரியம்னா, இந்த நந்திக்கிழமத்தை எழுதுன ஆசிரியர் பேர் தெரியாது, காடவராயன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியங்களில் பல பேருடைய பேர் இல்லைங்க. பாட்டு எழுதின ஆள் பேர் தெரியல. யாயும் நியாயும் யாரா ஹீரோ பாட்டினுடைய ஆசிரியர் பேர் என்ன தெரியுமா? செம்புல பெயல் நீரார். இப்படி ஒரு பேர் இருப்பாங்களா? அதெல்லாம் இல்லை. அது அந்த பாட்டு வரி எடுத்து வச்சது. பாட்டுக்கு கீழே பேர் போடலாங்கிற ஒரு விஷயத்த திருஞான சம்பந்தர் தாங்க முதல்ல. இப்படிக்கு ஞான சம்பந்தன் தனி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருக்கட்டும், சரி கொடுங்க. முதல்ல திருஞான சம்பந்தர் தான் இப்படிக்கு ஞான சம்பந்தன், பூசூர் ஞான சம்பந்தன் அப்படின்னு கீழே இப்படிக்குங்கிற அந்த வரியை போடுறாரு, அந்த பேரை போடுறாரு. இப்படி போட்டால் தான் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், யார் எழுதுறான்னு தெரியல. இன்றைக்கி கூட நமக்கு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. திரைப்பட பாடலே எத்தனை குழப்பம் இருக்குது தெரியுங்களா? அருமையான பாட்டு, எந்த பாட்டு கேட்டாலும் பழைய பாட்டை உடனே பட்டுக்கோட்டைன்றுவோம், இல்லைன்னா கண்ணாசன்றுவோம். ஒன்றும் இல்லை, மணப்பாறை மாடு கட்டி மாய உரம் ஏறு ஊட்டின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, மக்களை பெற்ற மகராட்சியில் வர்ற பாட்டு. இதை நீங்கள் கண்ணதாசன் தொகுதியில் பழசில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்கும். ஆனால் 2 பேரும் எழுதலை. எழுதினவர் மருதகாசி. மருதகாசி எழுதின பாட்டை இப்போ பிரிண்டிங்கில் தப்பாக விடுறோம். ஏன் கூகுள் என்ன செய்யுது? நம்ம கூகுள் சொல்கிறதெல்லாம் உண்மையை நம்பிட்டு இருக்க முடியுமா? இல்லை, ஏன்னா நம்ம தானே ஏற்றி வைக்கிறோம். அதில் தப்பு இருக்கத்தான் செய்யும். இப்போ சமயத்தில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற அந்த ஏஐ, அதை ஒருத்தர் எனக்கு அது விளக்கி சொன்னாருங்க. என்ன தெரியுமா? ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கவிதை சொல்லுங்கள், அந்த கவிதையை பாட்டாக மாற்றுவோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு கவிதை சொன்னேன். என்ன மாதிரி பாட்டு வேணும்னு கேட்டார். நான் ஒரு மெல்லிசை மாதிரி இருக்கட்டும், ஆண் குரலா பெண் குரலான்னு கேட்டார். அதில் ஒன்று இதில் ஒன்று போடுங்களேன் அப்படின்னேன் நான். கோரஸ் வேணுமா? ஆமாம். புல்லாங்குழலோடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். வீணை 2 தபேலா அதையும் போடுங்க, நம்ம என்ன காசாக கொடுக்க போகிறோம். இப்போ நான் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கான
பாட்டை அவர் நாளைக்கு போட்டு வந்து கொடுப்பாருன்னு நினச்சேன். என் கண்ணு முன்னாடியே 13 செகண்டில் நான் சொன்ன கவிதை இருக்குல்ல, இயல் இயல் இயல்னால் என்னென்னா உரைநடை, அதை இசையாக மாற்றி கொடுத்துங்க. ஒரு ஃப்ளூட்டோட, ஒரு வீணையோட, ஒரு பெண் குரலோட, ஒரு ஆண் குரலோட, ஒரு கோரஸோட அந்த பாட்டு. இப்போ நான் நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொன்னால், நான் என் கையில் செல்லு வச்சுருக்கேன், அதில் அது நான் பதிஞ்சு வச்சுருக்கேன். அது என்ன செஞ்சுருங்களா, 6 மெட்டில் போட்டு கொடுத்து. இது யார் செஞ்ச வேலை தான். நான் ரெக்கார்டிங் ரூம் போகலை, பாடகர்களை பார்க்கலை, இசை அமைப்பாளர்களை ஒருத்தரையும் சந்திக்கலை, ஆனால் எல்லா வேலையும் அது பார்த்துருச்சு. இது இத்தனை ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு இருக்குது. ஆனாலும் கூட சில நேரங்களில் பாட்டு யார் எழுதுறான்னு தப்பு விட்டுரும். இது யாருக்கு இது பண்ண முடிஞ்சது சொல்ல முடியாமல் போயிடும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பழைய பாடல்கள், பழைய விஷயங்களை பார்க்குற போது அது யாரால் எழுதப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எப்போவுமே ஒரு மெத்தடாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எழுதினால், ஒன்று சொன்னால் அது யாருடைய கூற்றுங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ நான் என்கிட்ட ஒரு 65 பேர் எம்பில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா, முதல்ல என்ன பார்ப்போம்னா அவங்க என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் சொல்கிற மாதிரி அது இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அதில் முக்கியமாக என்னென்னா, மேற்கோள் காட்டுறப்ப இது இன்னாருடைய கூற்றுன்னு சொல்லணுங்க. அது மட்டும் இல்லை, அந்த புத்தகத்தை பிபிலியோகிராஃபியில் பின்னாடி நமக்கு எடுத்து காட்டணும். பக்கம் இத்தனை, வரி இத்தனைன்னு சொல்லணும். இன்றைக்கி அது செய்கிறதே இல்லை. மேடையில் பல பேர் யார் கவிதையாவது எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அவங்க கவிதை மாதிரி சொல்கிறாங்க. அது முறையாகாது. பாட்டை சொல்லணும். சொல்கிறதா இருந்தால் அதுக்கு பொருள் வேணும். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நான் இந்த பாட்டு சொன்னோடனே நீங்கள் எல்லோரும் ஒரு சந்தோஷமாக சிரிச்சிங்க. இது ஒரு சின்ன விருந்துன்னு வச்சுக்கங்களேன். இதே நேரத்தில் ஒரு அரிய மருந்தாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்க்குறோம். அது பெரும்பாலும் தமிழில் எழுதுனா யாரும் படிக்கிறது இல்லை. அதுக்கு வெறும் ஆங்கில புத்தகமாக வாங்கி படித்தா தான் என்றார் எலியட்ஸ், என்றார் பீச், என்றார் ரிச்சர்ட்ஸ் அப்படி சொன்னால் தான் ஒத்துக்கிறாங்க. என்றார் முனியாண்டின்னா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. போங்க அவர் விறகுடை வச்சுருக்காரு அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில். ஏன் நம்மளுக்கு யோசிக்க மாட்டாங்களா? இப்போ நான் சொல்கிறேங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஒரு இது. டேய், நீ ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும்னா என்ன செய்ய தெரியுமா? முதல்ல உடம்பு வழியை பார்க்காத. உடம்பு வழியை பார்த்தேன்னா நீ என்ன ஜெயிக்க மாட்ட. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒலிம்பிக் பந்தயங்களில் ஜெயிச்சு காட்டக்கூடிய உசைன் போல்ட், 3 முறை ஹார்ட்ரிக் அடித்த உசைன் போல்ட் கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்க முடியுமாங்க? 3 முறையும் அவரை ஜெயித்தார். வேறு யாரையும் ஜெயிக்க விடலை. அவர் கால் வலின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அடுத்து, சாப்பாட்டை மாத்திரம் எதிர்நோக்கி உட்கார்ந்துருந்தா நம்ம வேலை நடக்குமா? கிராமத்தில் கடைகளில் பார்த்துருக்கேங்க, அந்த வியாபாரி மதியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் விற்றுக்கிட்டே இருப்பாருங்க. 4 மணிக்கு சாப்பிட உட்காருவார். அண்ணாச்சி கருப்பட்டி வேணுமே, பக்கத்துலேயே ஒரு இதில் தண்ணி வச்சுருப்பாருங்க. அப்படியே கை கழுவிட்டு வந்து அதை எடுத்து கொடுப்பாருங்க. பசியை பற்றி கவலைப்பட மாட்டார். தூக்கம், நான் கரெக்டாக தூங்கிடுவேன், தூக்கட்டும், அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் நோக்கம் சரியாக இருக்கிற போது தூக்கத்தை கொஞ்சம் விளக்கித்தாங்க வைக்கணும். அதை நம்ம நிறைவேற்றணும்னா பார்க்கணும். சில பேர் எங்களையும் தூங்கிடுவாங்க, பொறாமையாக இருக்கும். நான் பஸ்ஸில் பயணம் பண்ணுறேன் அப்படிலாம், சில பேர் பஸ்ஸில் ஏறினோடனே செல்லமாக நம்ம தோளில் பட்டு தூங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? அசஞ்சாமனா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காருறியா அப்படின்னு கேட்டான். நான் ஒரு தடவை மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்காக பஸ் ஏறி உட்காந்துருக்கேன். என் கூட ஏறின ஒருத்தன் கேட்டான், நீங்கள் பழனியா? ஆமாம். கோயம்புத்தூரா? ஆமாம். எந்த ஊரியான்னு கேட்டான். ஐயா கோயம்புத்தூர் ஐயா. சொல்லு, எதுக்கு கேட்குற அப்படின்னு. இல்லை, பழனி வந்தால் என்னை எழுப்பி விடுங்க சொல்லிட்டு என் தோளில் படுத்து தூங்கிட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவும் அவனை எழுப்பி ஐயா பழனி, ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட என்னையே நேர்ந்து விட்டுருந்துருக்கான். இப்போ தெரியுதா? இப்படி தூங்குதா ஒரு வேலை நடக்குமா? இல்லை. அது மட்டும் இல்லைங்க,
ஒரு சின்ன விஷயத்தில் யாராவது அவமானப்படுத்திட்டா அதை நினச்சிக்கிட்டே வாழ்நாள் பூரா இருக்கும். அது வேண்டியது இல்லைங்கிறாங்க. அவமானங்கள் வரத்தான் செய்யும். அதை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் ஜெயிக்க முடியுமா? இல்லை. அப்புறம் நான் பெரிய ஆளாக வர வேண்டியவங்க, எனக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சிலர் கவலைப்படுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதப்பா, நீங்கள் பெரிய ஆளாக வருவேங்கிறத நீயே சொல்லிக்கோ. இப்படி பல செய்திகளை உள்ளடக்கி ஒரு பாட்டு இருக்குங்க. யார் தெரியுமா? குமரகுருவர் நீதி நெறி விளக்கம். உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருந்திருக்கு இந்த பாட்டு. நீங்கள் நான் உள்பட சாய்ஸில் விட்டுருப்போம், அவ்வளோதான். என்ன பாட்டு அது? ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பசியை நோக்க மாட்டார்கள், தூக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், உடல் வலி பற்றி நினைக்க மாட்டார்கள், அவமானங்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள், ஆதங்கத்தால் வருந்த மாட்டார்கள், பிறர் பாராட்டவில்லையே என்று அவர்களுக்கு ஒருபோதும் கவலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் நோக்கம், அவர்களுடைய இலக்கு ஒன்றுதான். மெய்வருத்தம் வாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். இவ்வளவுதாங்க. கர்மமே கண்ணாயினார்னா செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் பசி, முதல்ல மெய்வருத்தம் பாரார், ரெண்டாவது பசி நோக்கார், கண் துஞ்சார், அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடிய நேரம் இருக்காதாங்க. அதுதானே வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் பிறருடைய தீமையை நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை. அவமதிப்பும் கொள்ளார். இப்படிப்பட்டவர்கள் தான் ஜெயித்து காட்டுவார்கள். இந்த பாட்டு நான் பல இடங்களில் எங்கே போய் சொல்லுவேன் தெரியுங்களா? மோட்டிவேஷனல் வகுப்பில் சொல்லுவேன். நீ ஜெயிக்கணும்னா இந்தந்த விஷயங்களை கையில் வச்சுக்கோ, மனசுக்குள்ளே வச்சுக்கோ. இதை வச்சுட்டா என்ன செய்யும்? ஜெயிக்கணும். சில பேர் கேள்வி கேட்பாங்க, எல்லா பாட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, அது மறந்து போயிருக்குங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, மனப்பாடம்லாம் பழசுங்க அப்படின்னு தட்டினா வந்துட்டு போகுது, இதில் இருக்கு அப்படி சொல்லக்கூடாதுங்க. இப்போ நீ ராமாயணமோ பாரதமோ பேச கூப்பிட்றீங்கன்னு வைங்க, நான் உள்வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறமே தவிர ராமாயணம் 6 காண்டத்தையும் கொண்டு வந்து அடுக்கி பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுத்தரகாண்டம், அதே சமயத்தில் யுத்தகாண்டம், அதுவே ஒரு 6 புத்தகம் இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி பதிப்பு. ஆம்பிட்டே அடுக்கி ராமன் இந்த வர்றேன் அப்படின்னு திரட்டினேன்னு வைங்க, சீதை இந்த வர்றேன், நீங்கள் என்ன செய்வீங்க? நீ பிரட்டிக்கிட்டே உட்காந்து நான் போயிட்டு வரேன்னு போயிடுவீங்க. எனக்கு அது உள்ளுக்குள்ளே போயிருந்தா தான் நினைப்பில் வரும். மறந்து போயிருக்கு, மறக்காதுங்க. எப்படி மறக்கும்? இப்போ ஒரு போட்டியே வைப்போம், ஒரு அறைக்குள்ளே உங்களை போக சொல்கிறோம். அந்த அறைக்குள்ளே எல்லா வகையான உயர்ந்த பொருள்கள் இருக்குது. வைர நெக்லஸ் தொடங்கி 1.5 லட்ச ரூபா பைக்கிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. அப்படி எல்லாமே இருக்கிறப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் போடுறாங்க. வெளியே வந்த உடனே ஒரு நோட்டு புத்தகம் வச்சுருப்போம், ஒரு பேனா இருக்கும், 1 நிமிஷம் நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போன உடனே எந்தெந்த பொருளை பார்க்குறீங்களோ அத்தனை பொருளும் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா என்ன செய்வோம்? அப்படியே ஆடு உள்ளே போவோம். வெளியே ஓடியாந்து அது இது அது டிவி பைக் எல்லாம் சொல்லும்ல. இந்த போட்டியில் ஒருத்தர் வெளியே வந்து 101 பொருள் சொல்லிக்கிட்டாங்க. 100 பொருள் தான் வச்சுருந்துருக்காங்க. வாசலில் இருந்த பிள்ளையும் சேர்த்து எண்ணிவிட்டாங்க. பாட்டுக்க எப்படி மனசுல நினைச்சு அவையெல்லாம் நமக்குத்தான் என்று சொன்னவுடன் நம் மனது அவ்வளவு துரிதமாக வேலை பார்க்குது. நினைவாற்றல்னா சாதாரண இல்லைங்க. அந்த நினைவாற்றலுக்காக தான் நம்ம மூளை எல்லாத்தையும் நம்ம மெஷினை பார்த்து செஞ்சிடோம்னா அப்புறம் என்ன செய்யறது? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நாமளாவது மனிதர்களோடு போராடினோம், அடுத்த தலைமுறை எந்திரத்தோடு தான் போராட போகுது. எந்திரத்தோடு ஆனால் எந்திரம் பெருசு இல்லைங்க. ஏன் தெரியுமா? அதை கண்டுபிடிச்சவனே மனுஷன் தானே. கணித மேதை சகுந்தலா தேவியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மா ஒரு முறை ஒரு சாதனை பண்ணி காட்டினாங்க. ஒரு 13 கம்ப்யூட்டரை வச்சு நடுவில் அந்த அம்மா உட்காந்து அந்த தேர்வாளர்கள் வந்து ஒரு பெரிய எண்ணை பெருக்க சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய இது உள்ளது, 5 இலக்கம் 6 இலக்கம் என்ற அந்த எண்ணை பெருக்கணும். இந்த 13 கம்ப்யூட்டர்த்தையும் கொடுத்துட்டு இந்த மாட்டி கொடுக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர் வாங்கி உள்ளே எடுத்துக்கிட்டு அது எண்ணி போடுறதுக்குள்ளே நம்ம போட்டு காமிச்சாங்க. என்ன தெரியுமா? கணினி சிறப்பானது தான்,
ஆனால் அந்த கனியை கண்டுபிடித்த நம்முடைய மூளை அதை காட்டும் சிறப்பானது. அதனுடைய நியூரான்ஸ் வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கு. இப்படி நெருப்பு இருக்குன்னா அப்படி தொடர உடனே முதல் செய்தி என்னன்னா, இதில் சுடுதுன்னா இது விறுவிறுவிறுன்னு மூளைக்கு போய் சடார்னு எடுத்துக்கோன்னு சொல்லுதில்ல, அதே ஸ்பீடில் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லணும். எப்படி முடியும்? எவ்வளவு வேகமாக செயல்படணும்? இந்த செயல்பாட்டுக்குரிய இதை வந்து நம்முடைய மூளை வச்சிருக்குது. இதை பயன்படுத்த 5ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் புத்தகம் மாதிரி இருக்குது. அப்படியே பரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். கண் தெரியல, லைட் இல்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தான், நல்ல பொருளாக இருந்தால் கடைசியில் தான் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, அந்த இவரை கூப்பிட்டு, பேரரை கூப்பிட்டு, இந்த கடைசியாக இருக்கிறது கொண்டு வா அப்படின்னா. அவர் சொல்கிறாரு, அது வந்து ப்ரெஸ் நேமு, இந்த இப்போ இதை அடித்தோம்னா என்ன ப்ரெஸ்ஸில் அடித்தோம்னு போட்டுப்போம்ல, அதை அவன் பலகாரம்னு நினச்சிருந்துருக்கான். சரி அப்படியா, அவர் சாப்பிட்றது கொண்டு வா, அது எச்சி வேற கொண்டு வரேன் போ. அங்கனக்குள்ளே அது கூட யோசிக்க முடியல. எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொன்னாருங்க, எதுக்கு தெரியுமா விளம்பரம் திரும்ப 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 போடுறாங்க? ஒரு மிடில் கிளாஸ் மனிதர் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப மனைவி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் தான், இன்றைக்கா இருந்தால் செல்லில் என்ன காப்பி தூள் வாங்கிட்டு சொன்னேன்னு கேட்டுக்கொள்ளலாம். முன்னெல்லாம் அப்படி செய்ய முடியாது. காப்பி தூள் கடைக்கு போனால் அவர் ஒரு ஆள் கேள்வி கேட்பார், இது இந்த பிபிரி கலந்ததா, இது கலந்ததா, அது கலக்காததா. நம்ம குழம்பிடுவோம், ஐயோ என்னது, எது வாங்கி போனாலும் வை விழுகுமே அப்படி நம்ம யோசிப்போம். அப்போ அந்த விளம்பரம் ஞாபகம் இருக்குமா, காஃபி என்றாலே அப்படின்னா சட்டுன்னு வாங்கிடுவாப்பையா. அப்போ என்ன தெரியுங்களா, நமக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இப்போ நம்முடைய இலக்கியங்கள் எல்லாங்க, நூல் நம்ம படிக்கிறதுலாம் என்ன தெரியுங்களா, நமக்கு ஒன்று மகிழ்வை தரணும், அது விருந்து. நம்மை வழி நடத்தணும், நமக்கு என்ன மாதிரி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும். அண்ணன் தம்பியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தரங்க திரும்ப திரும்ப ராமாயணம், திரும்ப திரும்ப மகாபாரதம் சொல்லப்படுது. சொல்லுங்க பார்க்கலாம். தம்பியரில் சிறந்தவர் ராமன் தம்பியரா அல்லது ராவணன் தம்பியரான்னு நாங்கள் பட்டிமன்றம் போடுவோம். என்ன இதில் என்ன தெரிய போகுது, என்ன பட்டிமன்றம்? அப்படி இல்லைங்க, ஒரு டிக்கெட்டில் 2 படம் மாதிரி ராமன் தம்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பரதன், இலக்குவன், சத்ருகனன். அதே மாதிரி ராவணனுடைய தம்பியர் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கும்பகர்ணன், அதே மாதிரி பீஷ்ணன் தெரிஞ்சுக்கிறோம். இவங்களில் யார் சிறந்தவங்கன்னு பேசுகிறப்ப, அது நடுவர் யோசித்து சொல்கிறப்ப எப்படி இருக்கும்? ஆசாஞான சம்பந்தம் போன்றவர்கள்லாம் அந்த தீர்ப்பு சொல்கிறப்ப, குன்றக்குடி அடிகளார் போன்றவங்க தீர்ப்பு சொல்கிறப்ப அப்படி உட்கார்ந்து கேட்போம். திருச்சி வானொலியில் அந்த காலத்தில் அதை அவ்வளோ அழகாக ஒளிபரப்புவாங்க. அப்படியே நேருக்கு நேர கம்பன்கள் அதை கேட்குற மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ என்ன தெரியுங்களா, அவன் பீஷ்ணன் போய் கும்பகர்ணன் சொல்கிறான், என்ன நீ வந்துரு, ராமன் நல்லவன், நம்ம அண்ணன் தப்பு பண்ணான் கேட்கல, நான் சொன்னேன் கேட்கல, நீ சொன்ன கேட்கல, நீ பேசாம வாங்கினேன். அதுக்கு அவன் கும்பகர்ணன் சொல்கிறான், அவன் பெரிய இதானவன், அவன் உண்டாடன் அப்படி தானேங்க சொல்கிறான். அவன் மாதிரி ஒரு மனம் உள்ளவன் யாரும் இல்லைங்க. அது சொல்கிறான், ஏய் தம்பி என்ன சொல்கிற நீ, அண்ணன் செத்து கிடக்கிறத பார்த்து நம்ம உயிரோடு இருக்கலாமாடா? என்னடா, அவன் சாப்பிட்ட மிச்சப்பாலதான நம்ம சாப்பிட்டோம், அவன் அம்மாட்ட சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த பால் தானே நீயும் நானும் சாப்பிட்டோம். அதோடு மட்டும் இல்லை, அவன் இறந்த பிறகு நம்ம வாழ்கிறோங்கிற ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்கலடா. ஆனால் நீ போ, நீ இருக்க வேண்டாம், நீ அங்கே போ. ஏன் தெரியுமா, எல்லாரும் போயிட்டா நம்ம வம்சம் இல்லாமல் போயிருந்தா போ சொல்லி பார்க்குறாங்க. அண்ணன்ட்ட எவ்வளோ வாதம் நான் தெரியுமா, பேசுவது மானமிடை, பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நம்ம குற்றம். பேச்செல்லாம் பெரிய பேச்சு பேசுகிறாருன்னே, நீ போய் மனுஷன் கொண்டாட்டியை போய் தூக்கிட்டு வரலாமா அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவன் இறந்து விழுகிறான். அப்பா அவனுடைய முகம் சிதைக்கப்படுது. யாருக்காக? அண்ணனுக்காக. இந்திரஜித்தனுடைய மரணமும் இதே மாதிரி தான். அவன் அப்பாட்ட எல்லாம் வந்து சொல்கிறான், அப்பா அந்த பெண்ணை விட்டுருப்பா, வேணாம்ப்பா, சொன்னால் கேளுப்பா, கேட்கல. இவன் கேட்குறான், டேய் உடனே நம்பி போகிறது தொடங்குன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஓம் சம்பாத்தியத்தில் வாழ்கிறோம்னு நினைக்காதரா சொல்கிறோம்ல, என்னையே நோக்கி நெடும்பகை தேடிக்கொண்டேன், யாரையும் நினச்சி நான் தொடங்கலடா,
இந்த போர் எனக்காக நான் தொடங்கணும்டா. இந்திரஜித்தன் போகிறான். போயிட்டு நான் திருப்பி வரமாட்டேன்ப்பா, நான் வரலனாலும் நீ அந்த சீதையை விட்டுட்டு நீ நல்லா இருப்பா சொல்கிறாங்க. அங்கே அவனுடைய அந்த போரில் மாயப்போரில் தோற்று போகிறான். அவன் யாகம் செய்கிற இடத்துல போய் விபீஷணன் காட்டி கொடுத்த உடனே லட்சுமணன் என்ன பண்ணுறான், அவனுடைய தலையை அறுத்துடுறாங்க. அந்த தலையை அந்த குரங்குகள் கொண்டு ஓடியாருது, அப்படி தூக்கி போட்டு விளையாடுது கால் பந்து மாதிரி. இப்போ இறந்துட்டாங்கிற செய்தி அவனுடைய மனைவி சுலோச்சனை, ரொம்ப பேருக்கு அந்த பேர்லாம் தெரியாது, சுலோச்சனை, அவள் போய் என்ன செய்கிறா, இதோட முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரியா ஆயிடுச்சு. சரி, எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாரு. நான் 8:30 மணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போவுமே இந்த நேரத்தை கேட்டுட்டு தான் பேசணும். நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு அப்படிலாம் கேட்கக்கூடாது, இது உங்கள் ஊர், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் இப்போ நான் தான் வேலையை தவணை ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன், நேரம் ரொம்ப முக்கியம். சரி, அந்த சுலோச்சனை போய் தன்னுடைய கணவனுடைய உடம்பு கிடக்குது, தலையை காணோம், கேட்குறா, நாங்கள் கிட்ட கிடக்க போ அப்படின்றா. போய் எடுத்துடுறாங்க, கையில் வச்சுட்டு அழுதுட்டு கேட்குறா, ஒரு வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டீங்கன்னா எங்கள் அப்பா படையை அனுப்பி உங்களை காப்பாற்றிருக்க மாட்டாரா? இப்போ இறந்த தலை பேசுமான்னு கேட்கக்கூடாது, பேசுகிறதா கூட அந்த பெண் கற்பனை பண்ணிக்கலாம். இந்த இறந்து போனவங்க ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு சில பேர் கதறுவாங்கல்ல, இதே வார்த்தை கண்ணகி கோவலன்கிட்ட போய் கதற போது, நீ என்னோட இறந்துடாத இருன்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னதாக சிலப்பதிகாரத்தில் வருது. இது சூப்பர் நேச்சுரல்பாங்க, இயற்கை இறந்த நிகழ்ச்சிம்பாங்க. ஆனால் நமக்கு எங்கள் அப்பா கடைசியாக சொன்னது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அப்படியான எண்ணம் உண்டு. அந்த தலை சொல்லுது, சொல்கிறான், எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை எங்கள் அப்பா காப்பாற்றிருந்தாங்க. அந்த தலை பேசுதுங்க, கொன்னதே உங்கள் அப்பன் தானடி அப்படிங்குது. யார் தெரியுதா? இலக்குவன் யார் என்று கேட்டால் அவன் ஆதிசேஷனுடைய வடிவம். ஆதிசேஷன் யாருன்னா திருமால் படுத்திருக்கக்கூடிய அந்த பஞ்சனை, அந்த ஆதிசேஷனுடைய மறுவடிவம் தான் லட்சுமணன். அந்த இந்த ஆதிசேஷனுடைய மகள் தான் இவ யாருன்னு கேட்டால் இந்த சுலோச்சனை. அவளை தான் இவன் கல்யாணம் பண்ணுறான். ஒரு வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தா அவர் காப்பாற்றிடுவாங்க. சொன்னதே உங்கள் அப்பன் தாரடின்னு சொன்னோடனே அப்படியே அலறிடுறாங்க. சுலோச்சனா சரி என்று சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின நாடகத்தில் நீங்கள் பார்க்கலாம். நாடக உலகினுடைய ஆசான் அவருக்கு பேர். நாடக உலகினுடைய தந்தை யார் என்று கேட்டால் பம்மல் சம்பந்த முதலியார். 100க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதினவர். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு சொன்ன விஷயத்தை இப்போ கேட்டாலும் நம்ம கண்ணு கலங்கணும், அது ஒரு வெற்றி. இன்னைக்கு நம்ம சிரிச்சு மகிழணும், அது ஒரு வெற்றி. பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் நாவல் 1879. அதில் வர்ற ஜோக்கை இன்னைக்கு சொன்னாலும் நம்ம சிரிக்கலாம். அதில் ஞானாம்பாள் கதாநாயகி, பிரதாப முதலியார் கதாநாயகன். இவன் கொஞ்சம் மக்கி, அவன் கொஞ்சம் அறிவாளி. பேரே பாருங்கள், ஞானாம்பாள். அப்போ அது பாத்தியாத்தில் அடி வாங்கிட்டு இந்த கதாநாயகன் கேட்பான் அவர்கிட்ட, எப்படி தமிழில் உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு கேட்பான். அவன் உடனே கரெக்டாக சொல்லுவாள், 12 அப்படின்பா. தலையில் அடிச்சுக்கிடுவான். 50ன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியா என்னை போட்டு அடித்தான். நீ 12ன்னு சொல்கிற, உன்னை கொல்ல போகிறேன். இது என்ன சொல்கிறது? எப்போ எழுதுனது? இப்போ திருப்பி வருதா? இது இன்னைக்கு நம்மளை அப்படி அப்படி அசைச்சு பார்க்கணும். அதே போல் சபாபதி நாடகம் படமாக கூட வந்துச்சு. அதில் அந்த முதலாளி பேரும் சபாபதி, வேலைக்காரன் பேரும் சபாபதி. காளியன் ரத்னம்னு ஒரு நடிகர். 4 நாவுக்கு பக்கோடா, கால நாவுக்கு பக்கோடா, கால நாவுக்கு பாதாம் அல்வா வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 காலெலாம் கொடுப்பார். யார்? டிஆர் ராமச்சந்திரன். கால நாவுக்கு பக்கோடா, கால நாவுக்கு பாதாம் அல்வா. அது 2ஐயும் போய் கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாருங்க. என்னப்பா இல்லையான்னு கேட்பார்.
எந்த காலனாவுக்கு பாதாம் அல்வா, எந்த காலனாவுக்கு நீ பக்கோடான்னு சொல்லாம விட்டியாப்பா அப்படிப்பார். இது எங்கள் அப்பா சொல்லுவாருங்க. எங்கள் அப்பா தமிழாசிரியர் சொல்லுவார், அது ஜோக்காக இருந்தாலும்டா இந்த பணம் இதுக்குத்தான்னு தீர்மானித்தா அந்த பணத்தை அதுக்கு தான் வச்சுருக்கணுமா, அதுதான் சிறப்பாக. இதுக்கான பணத்தை வேறதுக்கு எடுத்து செலவழிச்சிட்டா அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாதான். பாருங்கள், ஒரு சின்ன நகைச்சுவையில் கூட சொல்லப்படுகிற செய்திகள் நம்ம உள்ளத்தை அப்படியே அசைச்சு காட்டுது. அது வேணும். அதுக்காக தான் நம்ம இதிகாசங்கள் புராணங்களை படிக்கிறது என்னென்னா, நம்பிக்கை இதெல்லாம் விடுங்க, அந்த அந்த நினைப்பு இருந்தால் போதுங்க. அவை இருந்தால் நம்மளை அப்படியே அசைச்சு பார்க்க அப்படியே. வியாசர் விருந்தில் நச்சுப்பைகை சர்க்கம் பகுதியில் அந்த யட்சனுக்கும் தர்மனுக்கும் இடையில் நடக்கூடிய கேள்வி பதிலில் ஒரு கேள்வி கேட்பான். தனியே செல்லுகிறவனுக்கு உதவி செய்வது எது? வித்தை அப்படிமாங்க. அவன் படித்த படிப்பு தான் எந்த நாட்டுக்கு போனதான் அவனை காப்பாற்றுமா. நான் போகாத நாடு இல்லை, நான் பார்க்காத ஊர் இல்லை. நான் என்ன பெரிய பணக்காரனா இல்லை, நான் என்கிட்ட நான் பெரிய தாதா, நான் தாத்தா, அவ்வளோதான். நான் எப்படி எல்லா இடத்துக்கும் போனேன்? நான் கற்ற தமிழ் என்னை உலகமெல்லாம் கொண்டு சென்றது, என் கல்வி என்னை உலகமெல்லாம் கொண்டு செல்கிறது. போகிற இடத்துல நமக்கு துணை இருப்பது அதுதான். அவன் எல்லாம் அந்த அந்த கேள்வி பதில் அபாரமான ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே வேகமானது எதுன்னு கேட்குறாங்க யட்சன். மனம் அப்படிங்கிறான் தருமன். மனமளவுக்கு வேகமாக போகிறது உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லாம் முடித்த உடனே இறந்து கிடக்கிற 4 பேரில் ஒரு ஆள் எழுப்பலாம். அப்போ அவன் 4 பேரில் பீமனை எழுப்பலை, அர்ஜுனனை எழுப்பலை, சகாதேவன் எழுப்பலை, நகுலன் எழுப்புறான். அந்த யட்சன் கேட்குறான், ஏன் உன் தம்பிமாராகிய இந்த 2 பேரும் வலிமை உள்ளவர்களை விட்டுட்டு அப்படி ஒன்றும் வலிமை இல்லாத அந்த நகுலன் எழுப்புறாரு? ஒன்றும் இல்லை, நாங்கள் 3 பேரும் பிறந்தது குந்திக்கு, அந்த 2 பேரும் பிறந்தது எங்கள் சின்னம்மாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, எங்கள் சின்னம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் போதும்னு நான் நினச்சேன். அவன் தாங்க தருமன். இந்த எண்ணம் இருந்தால் போதுங்க. அறஞ்செய்ய விரும்பின அந்த அம்மா ஏன் சொன்னா, உனக்கு மனசு நல்லா இருந்தால் போதும், அது எல்லாவற்றையும் சரி செய்யும். இலக்கியங்களை படிப்பது அதற்காகத்தான். மனம் எனும் அந்த ஒன்றை குரங்கு போன்று அதை கட்டுப்படுத்தி காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு என்று சொன்னால் நிறைய வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் அதில் ஒரு புதிய செய்தி வந்தால் அது கொடுக்கவில்லை, நாம் வளர்ந்துருக்கிறோம் என்று அர்த்தம். நான் 2ஆம் கிளாஸில் திருக்குறள் படித்ததுக்கும் டாக்டரேட் படிக்கிறப்ப திருக்குறள் படிக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குன்னா எப்படி அப்படின்னா, என்ன அறிவு மூலமாக நான் அதை பார்க்குறப்ப, அடேப்பா திருவள்ளுவர் எவ்வளோ பெரியவர். இந்தா நாளை மறுநாள் அங்கே வெள்ளி விழா கொண்டாட போகிறாங்க. 1ஆம் தேதி எங்கள் குமரிமுனையில். அந்த குமரிமுனையில் வள்ளுவருக்கு சிலை வைத்து அந்த சிலையில் அதுக்கான 25 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் அழகாக சொன்னார் பாருங்கள். நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னால் அங்கே நின்ன அந்த தாய் யார் என்றால், நீலத்திரைக்கடல் ஓரத்திலே, தூரத்தில் இல்லை, நித்தம் வாரத்துக்கு ஒருக்கல்ல, நின்று உட்கார்ந்தில்லை, தவம் செய்யக்கூடிய அந்த குமரி எண்ணெய்க்கு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லி வள்ளுவனையும் நிறுவியிருக்கிறார்கள். ஏன் தவம் செய்கிறாங்க தெரியுமா? 2 பேரும் கடல் கொண்ட நூலெல்லாம் திரும்ப வந்தால் நமக்கு அத்தனை செய்திகள் கிடைக்கும். மயிலை சீனிவேங்கசாமி எழுதிய மறைந்து போன தமிழ் நூல்கள்னு ஒரு இருக்குங்க, ஒரு புத்தகம். எப்போயாவது எடுத்து படித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுற அந்த செய்திகளையும் அந்த புத்தகங்களையும் பார்க்குறப்ப எவ்வளவு இதை இழந்துட்டோம்னு நமக்கு தெரியுது. நச்சினாக்கினியரை பற்றி ஊவேசா எழுதுவார். இவரை நான் படித்து கொண்டு வருகிற போது இந்த ஒரு மேற்கோள் காட்டி இந்த பாட்டு எதில் வருதுன்னு சொல்லாமல் வந்த வழி கண்டு போயிடுவார் ஒரே வார்த்தையில். நீ படித்து பாரு, உனக்கு புரியும் பாரு. என்ன செய்யறது? அது சொல்லியிருந்தால் அந்த நூலை நான் தேடி எடுத்து பதிப்பிச்சிருப்பேனே அப்படி பாருங்க. தமிழ் பெருங்கடல். நான் இன்னொரு வரைக்கும் என்ன செஞ்சேன்? ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி நான் சிற்பிகளைத்தான் பிறக்கி இருக்கிறேன். கடற்கரைக்கு சிலர் காற்று வாங்க போவார்கள், சிலர் கடலில் குளிக்க போவார்கள், சிலர் மீன் பிடிக்க போவார்கள், சிலர் அயலகம் செல்வதற்காக போவார்கள், சிலர் சுண்டல் வாங்கி தின்பதற்காக போவார்கள், சிலர் கடலுக்குள் மூழ்கி முத்தெடுப்பார்கள். முத்தெடுப்பதும் சுண்டல் வாங்கி தின்பதும் அயலகம் செல்வதும் காற்று வாங்க போவதும் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. 1000
ஆண்டுகள் கடந்தும் கூட, பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட நம்முடைய நூல்கள் இன்றைக்கும் இளமையோடு இருக்கிறது என்று சொன்னால், உன் சீரிழமை திறம் என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேனு மனோன்மணியம் சுந்தரனார் சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த தமிழ் மொழி சில மொழிகளுக்கு ஒலி இருக்கும், மொழி இருக்காது. சில மொழிகளுக்கு லிபி இருக்காது, மொழி இருக்கும். நமக்கு மொழி இருக்கு, நல்ல லிபி எழுத்து இருக்கு, படிப்பதற்கு விழி இருக்கு, வாசிப்பதற்கு புத்தக திருவிழாக்கள் போன்ற வழி இருக்கு. எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும். விருந்தையும் மருந்தையும் அருந்திய உங்களுக்கு நன்றி. வணக்கம்.